ரிகார்டிங்காக போகும்போது அப்பப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம டச் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். கோர் திங்கே என்ன அப்படின்னா, டாக்ஸேஷன் எத்தனை பேர் கொஞ்சம் கஷ்டமான பேப்பர் அப்படின்னு யோசிக்கிறீங்க? உண்மையே நம்ம வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்தே போய்க்குவோம். ஏன்னா முக்காசி பேர் டேக்ஸ் கஷ்டம்னு தான் யோசிக்கிறீங்களா? எதனால? ஒருவேளை வந்து 12க்கு அப்புறம் தான் நீங்க படிக்க ஆரம்பிச்சனாலயா இல்லை என்னது? எத்தனை பேர் காலேஜ் போயிருக்கீங்களா? ஸ்ட்ரெயிட்டாவே காலேஜ் எவ்ரி ஒன். எஸ். ஸோ காலேஜில் வந்து ஐ திங்க் செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர் யூ வில் பி கெட்டிங் இன்ட்ரடியூஸ் டு திஸ் பர்டிகுலர் நியூ பேப்பர் கால் டேக்ஸ். அப்போவே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய திகில் அதற்கு என்னென்னமோ கேல்குலேஷன் பண்ணுறாங்க. நம்ம வந்து இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்லாம் கேல்குலேட் பண்ணுறோம். பட் சிம்பிளி நீங்கள் இன்கம் டேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸோட லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ஈஸியர் ஒன். ஓகேங்களா? நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் யாராச்சும் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் இருப்பாங்க கரெக்டாக, லைக் உங்கள் ஃபேமிலியிலே யாராச்சும் இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க ஏர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ன் பண்ணுற ஸ்டேஜ் வரும்போது தான் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியும். ஃபார்ம் 16 கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபார்ம் 16 அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா பே ஸ்லிப்னு ஒன்று கொடுப்பாங்க. நாளைக்கு நீங்கள் சிஎஸ் கிளியர் பண்ணிட்டு இன்கேஸ் வந்து ப்ராக்டிஸ் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேசுவாங்க. உங்களுக்கு வந்து சிடிசி இதில் வந்து இவ்வளோ பே நாங்கள் எடுத்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 LPA உங்களுக்கு சிடிசி மாதம் எவ்வளோ? சரி ஈஸியாக வச்சுக்கிறேன். 12 LPA மந்த்லி 1 lakh. ஆனால் மந்த்லி 1 lakh உங்களுக்கு ரிசீவ் ஆகுமா? ஏன்? என்ன மாதிரி டிடக்ஷன்ஸ் இருக்கலாம்? பிஎஃப், இஎஸ்ஐ, அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிடிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஆஸ் அண்ட் வென் யூ ஏர்ன் யூ பே த டேக்ஸ் டு த கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்போ வந்து எப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது மற்ற ப்ரொஃபஷனல்ஸில் லேர்ன் பண்ணிக்குவாங்க, இல்லை வந்து ஒரு கட்டாயத்துக்கு லேர்ன் பண்ணுவாங்கன்னா எப்போ அவங்க ஏர்ன் பண்ணும்போது ஒரு டேக்ஸ் கட்டணுமோ அந்த ஸ்டேஜில் தான் அவங்க தே யூஸ் டு லேர்ன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் உங்கள் ஃபேமிலியில் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கரெக்டாக. பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை தாண்டி யாரை போய் மீட் பண்ணுவாங்க? பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆடிட்டர்ஸை போய் மீட் பண்ணுவாங்க கரெக்டாக. எதுக்கு போய் மீட் பண்ணணும்? ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கு. அப்புறம் இப்போ நம்ம பேப்பரே வச்சுக்கோம், இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி வரும் இனிமே தான். இன்கம் டேக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு? நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டில் என்னது எக்ஸ்பென்சஸ்லாம் போக வாட் எவர் ப்ராஃபிட் யூ ஏர்ன் யூ பே டேக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா அவுட் ஆஃப் சம் ப்ரெஷர் தே ஆர் லேர்னிங். உங்களுக்கு வந்து என்ன ப்ரெஷரு? எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் படிச்சாகணும், வேற வழி இல்லை கரெக்டா. எக்ஸாம்ஸ்க்கு படிச்சாகணும். ஒன்று ஆஸ் அ சிஎஸ்ஐ ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்கம் டேக்ஸ்? இப்போ சிஏல பார்த்தீங்கன்னா கோர் பேப்பருங்கிறது டாக்ஸேஷன். உங்களுக்கு எது கோர் பேப்பர்? கம்பெனி லா கரெக்டா. அப்போ நான் எதுக்கு இன்கம் டேக்ஸ் தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா உங்களோட ப்ரொஃபஷனல் சிலபஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் டாக்ஸேஷனே இருக்கு. யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? அப்படி இருக்கும்போது ஏன் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வச்சிருக்காங்க டாக்ஸ்? இது நீங்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ நாளைக்கு நீங்க ஒரு கம்பெனில வந்து சிஎஸ்ஆ பிளேஸ் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஆடிட்டர் வந்து டாக்ஸேஷன் ரிகார்டிங்கா பேசினாங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா நீங்க வந்து அதுக்கு சஜஷன் கொடுக்கணும். டாக்ஸேஷன் ஒரு ஐடியா இருக்கு, நாளைக்கு நீங்க அது ரிகார்டிங் ஏதாச்சும் அப்டேட் ஆகுறீங்க அப்படின்னாலுமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி தான் வந்து டாக்ஸேஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ டாக்ஸேஷன் அப்படிங்கும்போது இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி மேஜரா. இது இல்லாமல் இன்னொன்று இருக்கு. என்ன படி மெட்டீரியல் எடுத்து பார்த்தீங்களா? பார்க்கலையா? டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்னு படிச்சிருக்கீங்களா? எஸ், டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ்ல இன்கம் டேக்ஸ் படிக்கிறீங்க, இன்டைரக்ட் டேக்ஸ்ல ஜிஎஸ்டி இருக்கு. அது இல்லாம இப்ப நியூஸ் பேப்பர்லாம் பாக்குறீங்களா? நியூஸ் பேப்பர்ல பார்க்கும்போது தங்க கடத்தல் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி. எதுக்காண்டி? எதுக்கு தங்கத்தை கடத்திட்டு வராங்க? இம்போர்ட்னா நான் லீகலா இம்போர்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஓகே சரி. அது இல்லாம எதுக்கு? ஸ்டாம்ப் டியூட்டி. நீங்க ஓரளவு பக்கத்துல வரீங்க. டியூட்டி கரெக்டா. எதுக்கு? கஸ்டம்ஸ் டியூட்டி கரெக்டா. ஏன்னா வந்து யூஏ துபாய் கண்ட்ரீஸ்லாம் பாத்தீங்கன்னா கோல்டோட பிரைஸ் கம்மி. ஏன்னா அங்க வந்து டியூட்டிஸே கிடையாது. இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா இங்க வந்து 6% நீங்க பே பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து 15% இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த பிரைஸோட பெனிஃபிட் எடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க, தங்கத்தெல்லாம் கடத்திட்டு வருவாங்க. நீங்க இந்த அயன் படத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த டைமண்ட் எல்லாம் வந்து பாட்டில் வச்சு கொண்டு வருவாங்கல்ல, இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது தான் கஸ்டம்ஸ் டியூட்டி. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து உங்க சிஎஸ் மெட்டீரியல் எல்லாத்துக்கிட்டே இருக்கா? யாராருக்கு இல்ல? யாரார்கிட்ட இல்ல சிஎஸ் புக்கே இல்ல, இன்னைக்கு கொண்டு வரலன்னு இல்ல, உங்ககிட்ட மெட்டீரியல் இருந்துச்சுன்னா ஓகே. பழைய மெட்டீரியல் சரி ஓகே. சரி அப்படின்னா நம்ம மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் இஸ் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் சிஏ சிலபஸ். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ண உங்களோட சிஎஸ் மெட்டீரியல் இருக்கிற சம்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ அதை வந்து இங்கே திருப்பி நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ ஆஸ் அண்ட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டான சம்ஸை உங்கள் மெட்டீரியல் நீங்கள் கம்ப்ளீட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தனியாக இன்கம் டேக்ஸ்க்குன்னு ஒரு நோட் இருக்கா? எஸ் இருக்கா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு செக்ஷனும் டிஸ்கஸ் பண்ண இன்கேஸ் நீங்கள் ஃபுல்லாக எழுத முடியாட்டியாச்சும் அந்த செக்ஷன் நேமையாச்சும் எழுதுங்க. நீங்கள் கிளாஸ் வரீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட் எழுதிட்டு நீங்கள் என்ன கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு புரியிற லெவலில் எழுதிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன டவுட்னாலும் அப்பவே கேட்டு இப்போ கிளாஸை இன்டரப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் அப்பவே கேட்டுடலாம். இப்போ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக தான் போகும். நீங்கள் வந்து என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபோனை சைலண்டில் போட்டு ஆனால் வந்து நீங்கள் என்ன டவுட்னாலும் கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு லைவ்லியாக கிளாஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பேசும். அடுத்து பெரிய ஷாக்கு என்னன்னா இப்போ இந்த அட்டம்ப்ட் விட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா இல்லை என்னது? எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் தானே இல்லையா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் தேர்ட் அட்டம்ப்ட் ஓகே. சரி இதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த அட்டம்ப்டை விட்டீங்கன்னா என்ன பிரச்சனை வரும்? அடுத்து வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 மெட்டீரியலே நீங்கள் மறந்துடணும். ஓகேங்களா? ஃப்ரெஷ்ஷாக படிப்பீங்க அடுத்த அட்டம்ப்ட். அப்புறம் நம்மளோட கோல் என்னது? இந்த அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும். நீங்கள் வந்து நோ அதர் ஆப்ஷன் நினச்சிக்கோங்க. இந்த அட்டம்ப்ட் விட்டோன்னா அடுத்து வந்து நீங்கள் புதுசாக ஒரு பேப்பர் படிப்பீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்டைரக்ட் டேக்ஸ் பிரச்சனை இல்லை, பட் வந்து டைரக்ட் டேக்ஸில் இன்கம் நானும் படிப்பேன் உங்க கூட சேர்ந்து. ஏன் நான் ப்ராக்டிசிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் படிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நீங்களும் வந்து உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த அட்டம் விட்டீங்க அப்படின்னா படிச்சாகணும். ஸோ அதனால் வந்து ஃபோக்கஸ்டாக இந்த அட்டம்லேயே கிளியர் பண்ண பாருங்க. அடுத்து இப்போ எவ்வளோ மார்க் நம்ம எடுக்கலாம் பிளான் பண்ணி வச்சு டாக்ஸேஷன் ரேட்? சூப்பர். சரி அடிச்சு விடுறதா அடிச்சு விடுறீங்க வாங்க. இல்லை காசா பணமா? 70 கரெக்டா? சி அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அவர் டார்கெட் இஸ் 70 ஆர் 70+ டேக்ஸ்னால. உங்களுக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சிஎம்ஏ மாதிரிலாம் எம்சிக்யூ கிடையாது. எவ்ரி திங் இஸ் டிஸ்கிரிப்டிவ் மாத்திட்டாங்க. இது பழைய அட்டம்ப்ட்ல பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ இருந்துச்சு. உங்களோட கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்டிவ். நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் டிஸ்கிரிப்டிவாக உங்களால் புரிஞ்சு எழுத முடியும். ஸோ எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு பைஃபர்கேஷன் டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் மார்க்ஸு 60-40 கரெக்டுங்களா? இன்கம் டேக்ஸில் அவுட் ஆஃப் 60 யூ ட்ரை டு ஸ்கோர் அட்லீஸ்ட் 35 to 40 ஸ்கோர் பண்ண பாருங்க. இன்டைரக்ட் டேக்ஸ் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வரும். அப்படி இருக்கும்போது அதில் உங்களுக்கு கொஞ்சம் லீவரேஜ் கிடைக்கும். நம்ம டார்கெட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் 70+ எடுக்கலாம். ப்ரொவைடட் என்னன்னா நீங்கள் அன்னன்னைக்கு எடுக்கிற கான்செப்ட்ஸ் வந்து ஒரு வாட்டி ரிவிஷன். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே இன்கம் டேக்ஸ் மெட்டீரியல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர்ஸ் எவ்வளோ சாப்டர் இருக்கு உங்களுக்கு மெட்டீரியல்? இன்கம் டேக்ஸ்ல கரெக்டா? அதே மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸ் டோட்டலா 20 சாப்டர்ஸ் கரெக்டா? ஒவ்வொரு சாப்டர் தனித்தனியா இருக்கும். அதாவது என்னன்னா செக்ஷன்ஸ் தனியா இருக்கும், கான்செப்ட்ஸ் புதுசா இருக்கும். ஸோ என்னன்னா நீங்க ஒரு வீக் கிளாஸை வந்து நீங்க அப்படியே விட்டுட்டு வந்து இங்க உட்காந்தீங்க அப்படின்னா போன வீக்கோட கிளாஸ் என்ன நம்ம பேசணுமே உங்களுக்கு புரியாது. ஒன்று. இன்னொன்று ஒரு சில கான்செப்ட்ஸ் ஒரு சில சாப்டர்ஸ் வந்து 2-3 கிளாஸ் கூட போகும். அப்போ நீங்கள் என்ன இப்போ உதாரணத்துக்கு வந்து பிஜிபிபின்னு ஒரு சாப்டர் இருக்கு, படிச்சிருக்கீங்களா? ஃபுல் ஃபார்ம் என்னது? காலேஜில் படிச்சல மறந்தாச்சு கரெக்டா? ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். அந்த சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டரோட நம்பர் ஆஃப் பேஜஸே ஒரு 100க்கு மேலே இருக்கும். அந்த சாப்டர் கண்டிப்பாக 2-3 கிளாஸ் ஆகும். அப்போ நான் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் செக்ஷன் ரிவிஷன் பண்ணலைன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா எல்லாமே புதுசாக இருக்கும் உங்களுக்கு.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா நீங்க இங்க கிளாஸ் முடிச்சுட்டு போறீங்கன்னா ஒரு 1 hour to 1.5 hours ரிவிஷன் பண்ணுங்க. அதே மாதிரி டெய்லி வந்து 2 சம் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. வீட்லயே உட்காந்து கூட ஒரு 2 சம் ஓகே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பார்த்து நம்ம ஒர்க் அவுட் பண்றோம். ஒன்று பாஸ் கொஸ்டின் பேப்பரா இருக்கலாம், இல்ல சிஏல வந்து ஆர்டிபி எம்டிபில இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர், மாக் டெஸ்ட் பேப்பர் அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றீங்களோ இன்கம் டேக்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதை தாண்டி வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ரொம்ப மொக்க கேள்வியா இருந்தா கூட பரவாயில்ல. வேற எந்த டவுட்டுமே இல்லையா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ வந்து கண்டிப்பா பேசிக்ஸ் தான். ஏன் பேசிக்ஸ் நீங்க நீங்க இப்போ தான் செகண்ட் இயர் படிக்கிறீங்க. ஓகே, எத்தனை பேர் காலேஜ் முடிச்சிட்டீங்க? ஆல்மோஸ்ட் 60%. காலேஜ் போயிட்டு இருக்கிறவங்க பேலன்ஸ். உங்களுக்குலாம் இப்போ இன்கம் டேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இல்லை எப்படி? ஸ்டார்ட்டே பண்ணல. ஸோ அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்களே என்னென்ன டவுட் கேட்குறீங்களோ அப்போவே டவுட் இங்கே கேட்டலாம். பேசிக் கான்செப்ட்ஸ்ல இருந்தா போவோம். காலேஜ் போறவங்க நீங்க ரிவிஷன் மாதிரி நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க ஆல்ரெடி டாக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிவிஷன் மாதிரி பண்ணிட்டே இருங்க. சரி, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? டோட்டலா உங்க ஸ்ட்ரென்த் எவ்வளவு இப்போதைக்கு? ஒரு 10 14 பேர். இதுதான் இன்னும் 2 பேர். இன்னைக்கு லீவா இல்ல வருவாங்களா? அப்போ டோட்டலா 16 பேருங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டிங் எழுதிக்கோங்க. பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ். கண்டிப்பா இது உங்க சிஎஸ் மெட்டீரியலோட கோரிலேட்டடா இருக்காது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இதுல நம்ம ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸ்ல படிப்போம். ஆனா உங்க சிஎஸ் மெட்டீரியல் சம்மந்தமே இல்லாம அதை 11th சாப்டர்ல போய் எடுத்திருப்பாங்க. ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸ்ங்கிறது பேசிக்ஸ். பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் நீங்க எழுதிக்கோங்க. பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இன்கம். நீங்க ஃபுல் டே கிளாஸ் தானே சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு? என்ன டைம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க? 5 o'clock. அவ்வளோ 5:30. 5. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட்ஸில் என்னென்ன பார்க்க போறோம்னா இன்கம் டேக்ஸ் லால என்னென்ன காம்பனன்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது நம்ம இன்னும் டீடைல்டா போவோம். இதுல வந்து என்னன்னா ஒரு ஓவர் வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னா என்னது, ஆனுவல் ஃபினான்ஸ் ஆக்ட் என்னது, இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ், சர்க்குலர்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன், லீகல் டெசிஷன்ஸ், இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நீங்க இன்கம் கம்ப்யூட் பண்றீங்க இல்லை டேக்ஸ் லைபிலிட்டி கம்ப்யூட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு. இதுதான் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட் பண்ற ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ல இருந்து அவரோட டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரு ப்ராசஸ். இது வந்து இப்போதைக்கு நம்ம ஒரு ஓவர்வியூ பார்க்குறோம். இதை பத்தி டீட்டெயில்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு சில டெஃபினிஷன்ல இருக்கு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட்ல பார்த்துருக்கீங்களா? ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லாட்டினா வந்து பிரான்சைசி அக்ரிமெண்ட், அதெல்லாம் பார்த்துருக்கீங்க? காலேஜ்ல எல்லாம் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? பண்ணதே இல்லையா? எந்த மாதிரி அக்ரிமெண்ட்டும் பார்த்ததே இல்லையா? எந்தெந்த டிபார்ட்மெண்ட்? பிகாமா? கண்டிப்பா இதெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. வெண்டர் அக்ரிமெண்ட். சரி, அந்த அக்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா அதுல யூஸ் பண்ற டேர்ம்ஸ்க்குலாம் வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுக்கும். இப்போ வெண்டார் அப்படின்னா யாரு, அதே மாதிரி பார்ட்டிஸ் டு த அக்ரிமெண்ட் அப்படின்னா யார் யாரு. இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல வந்து ஒரு சில டெர்மினாலஜிஸ்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மீனிங் கொடுத்துருக்கும். இதே மாதிரி தான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லயும் வந்து நீங்க பாக்குற ஒரு சில டேர்ம்ஸ்க்கு வந்து டெஃபினிஷன் இருக்கும். அது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த சாப்டர்ல என்னென்ன டெஃபினிஷன் லேர்ன் பண்ணிக்க போறோம் அப்படின்றது. இந்தியாங்கிறது கூட ஒரு டெஃபினிஷன் இருக்கு, ஓகேங்களா? அடுத்து வந்து எப்படி நீங்க டாக்ஸ் சார்ஜ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கு சார்ஜ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அண்ட் ரேட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் பத்தி. ஸோ இந்த சாப்டர் எண்ட் ஆகும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு கிளாரிட்டி எது இதெல்லாம் கிடைக்கும்னா ஒருத்தருக்கு வந்து எப்படி இன்கம் கம்ப்யூட் பண்ணி எப்படி டாக்ஸ் லைபிலிட்டி கால்குலேட் பண்றது, இன்கம் டேக்ஸ் ஆக்டோட பேசிக் டேர்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும்.
அது இல்ல அப்படின்னா ஏதோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல நடுவுலயே தூங்கிட்டீங்க அப்படிங்கிறது. அப்பப்ப டவுட் வரும்போது கேட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும் நான் நிறைய கேள்வி கேட்பேன். நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டாக்ஸ்னா என்னது? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுங்க. நீங்க டாக்ஸ் கட்டியிருக்கீங்களா? ஆ? டாக்ஸே கட்டினது இல்லையா? அவ்வளவு நல்லவங்களா? 3 மந்த்ஸ் பே பண்ணீங்க. ஓ, நீங்க கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஓகே. சரி, வேற மத்தவங்கள ஏதாச்சும் டாக்ஸ் கட்டியிருக்கீங்களா? கட்டினதே இல்லையா? நான் டாக்ஸ்ன்னு தானே கேட்டேன். இப்போ நீங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடவே போனது இல்லையா? ஆ? அதுவுமே டாக்ஸ் தானே. நம்ம இப்போ வந்து ஜெனரிக்கா தான் பேசுறோம். சரிங்களா? டாக்ஸ்ங்கும் போது எங்கெங்கெல்லாம் டாக்ஸ் கட்டியிருக்கீங்க? அதான் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஏதாச்சும் சாப்பிட போறீங்க அப்படின்னா அந்த பில் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதுல காம்பனன்ட்ல இருக்கும். வேற எங்கெங்கல்ல ரெஸ்டாரண்ட் இல்லாம வேற? அது வந்து அதான் ஃபுட் கேட்டகரி ஃபுல்லா போயிருச்சு. அப்புறம் ம் சினிமா டிக்கெட்ஸ் புக் பண்றப்ப வேற? ஷேர்ஸ் வாங்குறப்ப விற்கிறப்ப சூப்பர். எஸ்டிடி சிடிடின்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ், கமாடிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து டேக்ஸ் வந்து உங்கள்கிட்ட கலெக்ட் பண்றாங்க. எதுக்கு கலெக்ட் பண்றாங்க? ஸோ இதை வந்து கலெக்ட் பண்றது என்னது? கவர்மெண்ட் தான். எது கலெக்ட் பண்றாங்க உங்ககிட்ட இருந்து? இட் இஸ் அ மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதை வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ இந்த அவினாஷ் ரோடு எடுத்துக்குவாங்க. பெரிய ஃப்ளைஓவர் நடந்துச்சு கரெக்டா? ஃபண்டிங் யார்கிட்ட இருந்து வந்துச்சு? பார்ட்லி லைக் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் தே மேஜர் போர்ஷன். சரி, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்றதுக்கு வந்து என்னது? கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வேணும். மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா டாக்ஸ் தான். ஓகேங்களா? அப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். வேர்ல்ட்ல எது மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி? டக்குன்னு சொல்லுங்க. டெல்லியா? நான் வேர்ல்ட்லயே கேட்கிறேன். வேர்ல்ட்ல எது மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரின்னு கேட்கிறேன். இந்தியாவா சைனாவா? அதுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன். இந்தியா தான் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. நம்ம கோவிட் டைம்லயே வந்து நம்ம சைனாவை பீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ எவ்வளவு இருக்கும் பாப்புலேஷன்? இட் இஸ் 145. 145 என்னது க்ரோர்ஸ். வி ஹவ் பீட்டன் சைனா. ஓகேங்களா? இதுலயாச்சும் பீட் பண்ணிட்டோம். டெக்னாலஜியில பண்ண முடியலையாச்சும் இதுலயாச்சும் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த 145 க்ரோர்ஸ்ல எத்தனை பேர் ஐடி ஃபைல் பண்ணுவாங்க? இப்ப வந்து என்ன நம்ம பார்த்தோம்? டாக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். கவர்மெண்ட்டுக்கு இதுதான் ரெவன்யூ. இதை வச்சுதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? சரி, அப்ப இந்த ரெவன்யூ வருது அப்படின்னா நம்ம தான் கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும் கவர்மெண்ட்டுக்கு. நம்ம தான் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரின்னு நீங்க சொல்லிட்டீங்க. கரெக்டா? எவ்வளோ இது? 145 க்ரோர்ஸ். அப்ப எத்தனை பேர் ஐடி ஃபைல் பண்ணுவாங்கன்னு நான் கேட்கிறேன். சும்மா ஒரு கெஸ் தான். 60 க்ரோர்ஸ். ஆப்ஷன் ஏ. அடுத்து என்ன நெகோஷியபிளா? 35 to 40. அப்புறம் 50 க்ரோர்ஸ். கடைசி வேற யாராச்சும்? அவ்வளவுதானா? சி வி ஆர் 145 க்ரோர்ஸ். அப் டு 100 க்ரோர்ஸ். இது எல்லாமே தப்பு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் 11 க்ரோர்ஸ். 11 to 12 க்ரோர்ஸ். அதாவது 145 கோடி பாப்புலேஷன்ல எத்தனை பேர் ஐடி ஃபைல் பண்றாங்க? ஐடி ஃபைல் பண்றாங்கன்னு மட்டும்தான் சொல்றேன். என்னது? 11 to 12 க்ரோர்ஸ். இப்போ இதுல இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஐடி ஃபைல் பண்றது ஒண்ணு. எத்தனை பேர் டாக்ஸ் கட்டுவாங்க? ஃபைல் பண்றது நான் நில் ரிட்டர்ன் கூட ஃபைல் பண்ணலாம். கரெக்டா? அப்ப எத்தனை பேர் டாக்ஸ் உண்மையிலே கட்டுவாங்க கவர்மெண்ட்டுக்கு? அதுவும் கம்மி தான். இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 2 to 4 க்ரோர்ஸ். 145 கோடி பாப்புலேஷனுக்கு வந்து எத்தனை பேர் உண்மையிலே கவர்மெண்ட் டாக்ஸ் கட்டுறாங்க? 2 to 4 க்ரோர்ஸ் தான். இதுல மேஜர் வந்து கார்பரேட் பிளேயர்ஸ் தான். அவங்க தான் டாக்ஸ் கட்டுறாங்க. இண்டிவிஜுவலா ஒரு பர்சன் கிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்ல. இதே மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வி ஆர் புவர் இன் திஸ் பர்டிகுலர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். அப்ப சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். கவர்மெண்ட்டுக்கு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ எவ்வளவு ரெவன்யூ வரும் டைரக்ட் டாக்ஸ்ல ஒரு வருஷத்துக்கு? சொல்லுங்க. அவர் நம்ம எக்கானமி இருக்குல்ல, எவ்வளவு பெருசு நம்ம
சார் இங்க வந்து எக்கனாமிக் கிளாஸ்ல எடுத்துட்டு இருக்கு. சரி, ஜிடிபி வைஸ் நம்ம எத்தனாவது பிளேஸ்ல இருக்கோம்? நியூஸ் பேப்பரே நாங்களாம் படிக்கிறது இல்ல. எங்க கிட்ட வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க சார். ஜிடிபில நம்ம சரி, ஜிடிபில வேர்ல்ட் வைஸ் நம்ம எத்தனாவது ரேங்கிங்ல? அட்லீஸ்ட் ஒரு கெஸ் ஆச்சு. நம்ம 4வது பொசிஷன்ல இருக்கிறோம். சரிங்களா? நம்ம எக்கானமி சைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து $5 trillion ரீச் ஆக போகுது. $5 trillion. இப்போ வந்து நான் என்ன கேட்கறேன்னா, டைரக்ட் டாக்ஸ்ல இந்த 2 to 4 கோடி பேர் வந்து டாக்ஸ் கட்டுறாங்கன்னு சொல்றேன். எவ்வளவு இன்கம் கவர்மெண்ட்டுக்கு அப்ராக்சிமேட்டா வரும்? ஜஸ்ட் அடிச்சு விடுங்க. 20,000 crores. ஓகே, அப்புறம் 20,000 crores. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து they earn roughly between 14 to 17 கூட வச்சுக்கோங்க. 14 to 17 lakh crore in direct tax. 14 to 17 lakh crore. 20,000 கோடிங்கிறது பத்தாது கவர்மெண்ட். ஏன்னா வந்து நம்ம எக்கானமின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இன்கம் பேரிட்டி ரொம்ப அதிகம். அதாவது என்னது, புவருக்கும் ரிச்சுக்கான டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதை பில் பண்றது கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெவன்யூ வேணும். ஸோ 14 to 17 lakh crore அப்படின்னா ஒரு எஸ்டிமேட் போடுங்க, பர் மந்த் எவ்வளவு ரெவன்யூ? பர் மந்த் அப்ராக்சிமேட்டா 1.5 lakh crore வந்து என்னது, டைரக்ட் டாக்ஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன். எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறோம் அப்படின்னா, இதுதான் நம்மளோட கரண்ட் பொசிஷன் டைரக்ட் டாக்ஸ்ல. இப்பதான் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. எப்படி? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சிஏல வந்து ஆர்டிகல்ஷிப் போகும். இப்போ உங்களோடதுல இருக்குல்ல, எப்போ நீங்க போவீங்க? ப்ரொஃபஷனல் முடிச்ச பிறகு 1.5 years போவீங்களா? எக்ஸிக்யூட்டிவ் முடிச்சுட்டே போலாமா? எவ்வளவு பீரியட்? 1.5 years 21 months. இல்லாட்டா நீங்க ப்ரொஃபஷனல் முடிச்சுட்டு போலாம். மாத்திட்டாங்களா? சரி, ஓகே. சரி, இப்போ வந்து என்னன்னா இதே மாதிரி சிஏல 3 years முன்னாடி இருந்துச்சு, 2 years இப்போ பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல ஆர்டிகல்ஷிப் போகும்போது பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு பேங்க், ஒரு பிசினஸ் பண்றவர், ஒரு டீசெண்டா ஒரு மைக்ரோ கேட்டகரியில பிசினஸ் பண்றவர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஐடி ஃபைலிங்க்கு அப்படின்னா இட் வில் ரஃப்லி கோ டு 50 to 60 pages பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஆவரேஜா வச்சுக்கோங்க. இப்போ நார்மலா ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்கனாலே எவ்வளவு பேஜ் போகுது? பர் மந்த்துக்கே போகலாம். இல்ல நீங்க 1 year எடுத்தீங்கன்னா 100 பேஜே தாண்டிடும். என்ன பண்ணி வச்சிருப்பீங்க உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்? யூபிஐ. 10 ரூபா 5 ரூபானாலும் என்னது, யூபிஐ தான். இப்போ நீங்க இன்னொரு நியூஸ்ல கேள்விப்பட்டீங்களா? பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்து ஒரு வெஜிடபிள் வெண்டார் கொடுத்தாங்க. தெரியாம தான் தலையாட்டுறீங்க. கரெக்டா? நியூஸ் பேப்பர் படிக்காதனால நான் எதுவும் கேட்க போறது இல்லை. என்னன்னா அவர் வந்து நார்மலா ஒரு வெஜிடபிள் வெண்டார், ஆனா யூபிஐல வந்து ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் ரிசீவ் பண்ணனால ஜிஎஸ்டில இருந்து அவருக்கு நோட்டீஸ் போயிருக்கு, நீங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கல அப்படின்னு. இந்த சவுண்ட் பாக்ஸ்ல வச்சிருப்பாங்கல்ல போன்பே, ஜிபேக்கெல்லாம், நீங்க அதுல பண்ற டிரான்சாக்ஷன் வந்து அந்த அப்படியே டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும், ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட். எவ்வளவு வால்யூம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுமே டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். இது எல்லாமே இப்ப ட்ராக் ஆயிட்டு இருக்கு. ஒரு 5 to 10 yearsல என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப வந்து நீங்களா தான் உங்க ரிட்டர்னை ஃபைல் பண்ணீங்க. அதை வந்து செல்ஃப் அசஸ். இன்னும் போற அடுத்த ஒரு 5 to 10 yearsல என்ன ஆகும் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். நீங்க என்னன்னா உங்க சோஷியல் மீடியா லாகின்குள்ள போற மாதிரி இன்கம் டேக்ஸ் போர்ட்டலுக்குள்ள போவீங்க, போயிட்டு உங்களுக்கு இவ்வளவு இன்கம்னு காட்டும், நீங்க அதை வந்து எஸ்ன்னு கொடுத்து டாக்ஸ் கட்டிட்டு வெளில வந்துருங்க. அப்படிதான் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஏன்னா அவங்க ஏஐயுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இடத்துலயே. இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் போய் விசிட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எந்த வெப்சைட் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி இதை பார்க்க போறது இல்ல. வெப்சைட் வந்து www. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இங்க இருக்குல்ல டாப்ல www.incometax.gov.in. www.incometax.gov.in. டைம் இருக்கும்போது இந்த வெப்சைட்ல என்னென்ன இருக்குன்னு போய் பாருங்க. ஸோ கான்செப்ட்ஸ் படிக்கவே அந்த வெப்சைட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்.
இது வந்து 2020 தான் கொண்டு வந்தாங்க இந்த வெப்சைட். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிசிஎஸ் டெவலப் பண்ணியிருந்தாங்க. இட் ஹஸ் பீன் ஷிஃப்டட் டு இன்ஃபோசிஸ். தே ஆர் கரண்ட்லி மெயின்டைனிங் திஸ் பர்டிகுலர் வெப்சைட். சரிங்களா? ஸோ போர்ட்டல் இஸ் incometax.gov.in. ஓகே. ஸோ அதை தான் வந்து இங்க கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா இப்ப இதுல இன்னொரு கேள்வி கேட்கிறேன். கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்படி பவர் வருது டாக்ஸ் கலெக்ட் பண்றது? இப்ப நானுமே வந்து மக்களுக்கு நல்லது பண்றேன், எனக்கு டாக்ஸ் கொடுங்கன்னு நான் போய் கேட்கலாமா? கான்ஸ்டியூஷன்ல இருந்த பவர் வருது. ஸோ கான்ஸ்டியூஷன்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தே கிவன் த பவர் டு கலெக்ட் த இன்கம் டேக்ஸ். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 366 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தே டிஃபைன் த டாக்ஸேஷன். என்னது? நீங்க ஏதோ ஒன்று வந்து இம்போஸ் பண்றீங்க ஆன் த பீப்புள் ஆஃப் எனி டாக்ஸ் ஆர் இம்போஸ்ட் வெதர் ஜென்ரல் ஆர் லோக்கல் ஆர் ஸ்பெஷல் அண்ட் டாக்ஸ் ஷால் பி கன்ஸ்டியூட் அக்கார்டிங்லி. திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? அது வந்து சென்ட்ரல்ல லெவி பண்ணலாம், ஸ்டேட்ல லெவி பண்ணலாம், இல்லை முனிசிபல் லெவல்ல கூட லெவி பண்ணலாம். முனிசிபல் லெவல்னா என்னது? நீங்க பே பண்ற வாட்டர் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அவங்க ப்ரொவைட் பண்ணதுக்கான அந்த அம்யூனிட்டிஸ்க்கு தே கலெக்ட் த டேக்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு டெஃபினிஷன்ல என்ன சொல்றாங்கன்னா இட் டிஃபைன்ஸ் த காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் அ சொசைட்டி. அது வந்து டிஃபர் ஆகும். இப்போ நான் ஒன்றும் இல்லை, நீங்க கோயம்புத்தூர்ல லிவ் பண்றதுக்கும் பெங்களூர்ல இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? காஸ்ட் ஆஃப் லிவிங் அங்க வந்து 3 times அதிகம். இங்க ரெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 6,000 கிடைக்குது அப்படின்னா அங்க வந்து மினிமம் வந்து நீங்க 20,000 நீங்க பிஜியே எடுத்து ஸ்டே பண்ணாலும் சரி வரும். இது நீங்க ஆல்ரெடி படிச்சதான். டாக்ஸ் தெரியாதவங்களுக்கு இன்கேஸ் இன்னும் லேர்ன் பண்ணலன்னா இது நம்ம பார்ப்போம். 2 types ஆஃப் பைஃபர்கேஷன் இருக்கு. டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். நீங்களே சொல்லுங்க இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? டைரக்ட் டாக்ஸ்க்கும் இன்டைரக்ட் டாக்ஸ்க்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் சொல்றீங்க. டைரக்ட் டாக்ஸ்னா ஒன்றும் இல்லை, நீங்க வந்து உங்களோட டாக்ஸ் இன்சிடென்ஸை இன்னொரு ஆளுக்கு மாற்ற முடியாது. அதாவது நான் எனக்கு இன்கம் ஏர்ன் பண்றேன், அதுக்கான டாக்ஸை நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்றேன். தட் இஸ் கால்ட் டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன ஆகும்? இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்க ஒரு பெட்டி ஷாப்புக்கு போறீங்க, அங்க போயிட்டு ஒரு பிரிட்டானியா பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறீங்க. இப்போ அதுக்கான டாக்ஸ் எல்லாம் என்ன இருக்கும்? வரும்போதே வந்து ஹோல்சேலர் ரீட்டைலர் மேல போட்டிருப்பாங்க, ரீட்டைலர் உங்க மேல கலெக்ட் பண்ணுவாங்க. அல்டிமேட்டா என் கன்சியூமர் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து பேர் பண்றோம். வேற வேற என்ன டிஃபரன்ஸ் இது இல்லாம? சரி, இதுதாங்க சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சிருக்கோம் நாங்க. இதை தாண்டி வேற எதுவுமே படிச்சது இல்லையா? இவ்வளவுதான் வித்தியாசமா டைரக்ட் டாக்ஸ்க்கும் இன்டைரக்ட் டாக்ஸ்க்கும்? ஓகே, சூப்பர். அவங்க கன்சம்ஷனை பேஸ் பண்ணி வரும். சூப்பர். அடுத்து அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்களோ அதை பொறுத்து வந்து அது சேஞ்ச் ஆகும். இப்போ இன்கேஸ் வந்து இது இன்னொரு அடுத்த பாயிண்ட்ல இருக்குது, அதை நான் செப்பரேட்டா சொல்றேன். இது இல்லாம வேற ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கா டைரக்ட் டாக்ஸ்க்கு? சி இப்போ என்னன்னா இதுவும் எழுதிக்கோங்க. டைரக்ட் டாக்ஸ் இஸ் ப்ரொக்ரெசிவ் இன் நேச்சர். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங் வந்து என்னன்னா டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ்னு போட்டுக்கோங்க. டைரக்ட் டாக்ஸ் இஸ் ப்ரொக்ரெசிவ் இன் நேச்சர். ப்ரொக்ரெசிவ். ரிக்ரெசிவ் இன் நேச்சர் அப்படின்னா என்னது படிச்சிருக்கீங்களா? ப்ரொக்ரெசிவ், ரிக்ரெசிவ். கீழே அதுக்கான ஸ்பெல்லிங் இருக்கு. PROGRESSIV. ப்ரொக்ரெசிவ், ரிக்ரெசிவ். சரி, அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்? சூப்பர். ரிக்ரெசிவ்னா ஓரளவு சேம் லெவல்ல ரீட்டைன் ஆகும். சரி, இப்போ நான் அதை சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு 10 lakhs ஏர்ன் பண்றேன் 1 yearக்கு. ஓகேங்களா? இப்போ இன்னொருத்தர் வந்து இப்போ உங்க பேர் என்னது? யஷ்வந்த். யஷ்வந்த் வந்து என்னன்னா அவர் வந்து ஒரு 30 lakhs per annum அவர் வந்து ஏர்ன் பண்றாரு. எங்க 2 பேருமே வந்து யார் அதிகமா டாக்ஸ் கட்டுவாங்க? இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ அப்படின்னா அவர் தான் கட்டுவார். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் டாக்ஸ் யார் அதிகமா கட்டுவாங்க? நான் எப்படி அதிகமா கட்டுவேன்? அதுவும் அவர் தான் அதிகமா கட்டுவாரு. சரி, இப்போ என்னன்னா அதுதான் சொல்ல வரேன். என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆக டாக்ஸ் ரேட்டும் அதிகமாகும். ஓகேங்களா? இப்போ நீங்க படத்துல இந்த டைலாக் கேள்விப்பட்டிருப்பீங்களா? பணக்காரங்க ஆகிட்டே இருக்காங்க, ஏழைங்களாவே இருக்கிறாங்க. அந்த பணக்காரங்களா ஆகிட்டே இருக்கிறதுக்கு ஆகிற மாதிரியே டாக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க.
சரி, இப்போ நான் வந்து ஐ எண்ட் அப் பேயிங் ஒன்லி 10% as டேக்ஸ். ஆனால் யஷ்வந்த் பார்த்தீங்கன்னா ஹி எண்ட்ஸ் அப் பேயிங் 30%. ஓகேங்களா? ஆனால் ஸ்லாப் ரேட் இருக்கும். 4 அப் டு 4 லேக்ஸ் 0, 4 to 8 5% அந்த மாதிரி ஸ்லாப் ரேட்ல போவார். இப்போ இதுவே வந்து இன்னொன்று கேட்குறேன், ரெக்ரெசிவ் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ரெக்ரெசிவ். ம் 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 ஓகே. பட் பார்ஷியலா தான். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப. இப்ப வந்து நடுவுல ஜிஎஸ்டில வந்து ஒரு மேஜர் நியூஸ் வந்துச்சு. அது டாக்ஸ வந்து 2 டாக்ஸ் ரேட்ட கட் பண்ணாங்க. எது எது? 28% வந்து தூக்கிட்டாங்க. அதே மாரி 12% ரிமூவ் ரிமூவ் பண்ணோனே என்ன ஆச்சு? பிரைஸ் கம்மியாச்சு ஒண்ணு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா கார் பிரைஸஸ்லாம் கம்மியாச்சு. நீங்க நெறைய இந்த ஷோரூம்லலாம் போய் பார்த்திருப்பீங்க. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இந்த ரேட், ஜிஎஸ்டிக்கு அப்புறம் ரேட் அப்படின்னு. அதே மாரி எதுக்கு அது பண்ணாங்க அப்படின்னா, காருங்கிறது இப்ப ஒரு எசென்ஷியல் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? இப்ப அமெரிக்கா, யுஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, கார் தான் சீப்பே கம்பேரிட்டிவ்லி. ஸோ இப்ப வந்து அதே மாரி இப்ப கார் இல்லாதவங்களே இல்ல. அதே ஸோ அது என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கான ஜிஎஸ்டி ரேட்ட கம்மி பண்றாங்க. இப்ப திடீர்னு நாளைக்கு காலைல நீங்க எந்திரிச்சு பார்க்குறீங்க, மில்க்குக்கு வந்து இனிமே நாங்க 18% ஜிஎஸ்டி போட போறோம் அப்படின்னு என்ன நடக்கும்? மில்க்குக்கு கரண்ட்லி ஜிஎஸ்டி ரேட் என்ன? 0. இட் இஸ் எக்ஸம்ப்டட். கரெக்ட்டா? இப்ப நாங்க என்னன்னா மில்க், அதே மாரி எக்கு எல்லாத்துக்குமே 18% அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன நடக்கும்? பெர்சன் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். மக்கள் ஒத்துக்குவாங்களா? பெரிய பிரளயமே நடக்கும். கரெக்ட்டா? எப்படி இதுக்கு போய் நீங்க ஜிஎஸ்டி ரேட்ட ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல இருந்து எல்லாம் வச்சு கிளி கிளின்னு கிழிப்பாங்க. கரெக்ட்டா? அப்ப வந்து எதனால இது ஹர்ட் ஆகுதுன்னு கேட்கிறேன். சூப்பர். இது வந்து என்னன்னா ஒரு பேசிக் நீட்ஸ். ஸோ அப்ப இந்த பேசிக் நீட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க? அதாவது பேசிக் நீட்ஸ்ங்கும்போது கன்சம்ப்ஷன் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். கரெக்ட்டா? ஒரு மில்க்னா எல்லாருமே வாங்கி தான் ஆகணும். கரெக்ட்டா? அப்போ வந்து பேசிக் கன்சம்ப்ஷன்ல இருக்கிறதுக்குலாம் வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல டாக்ஸ் ரேட் கம்மியா இருக்கும். அதுவே வந்து இப்ப நீங்க ஒரு ஃபெராரியை இம்போர்ட் பண்றீங்க. அதுக்கு என்ன? கிட்டத்தட்ட 300 டைம்ஸ் அதிகமா டாக்ஸ் கட்டுவீங்க. இந்த ஆக்டர் விஜய்ல ஒரு பிரச்சனையாச்சுல்ல. அவர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரை இம்போர்ட் பண்ணிட்டு டாக்ஸ் கட்டாம ஒரு பஞ்சாயத்து போயிட்டு. அதெல்லாம் எதுக்காண்டி அப்படின்னா, ஒரு லக்ஸரியான ப்ராடக்ட் நீங்க பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒன் ஆஃப் த பெர்சன் தான். நெறைய பேர் பண்றதில்ல. காமனா பண்றதில்ல. அப்ப அதுக்கு வந்து ஜிஎஸ்டி ரேட் அதிகமா இருக்கும். இல்ல கஸ்டம்ஸ் டியூட்டி அதிகமா இருக்கும் அது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து அத ரெக்ரெசிவ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் எதுல வந்து இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்? இன்ஃப்ளேஷன் என்னது கேள்விப்பட்டிருக்கீங்க? இன்ஃப்ளேஷன் என்னது? பிரைஸ் பிரைஸ் எதனால இன்க்ரீஸ் ஆகுது? மணியோட மணியோட வேல்யூ வீக் ஆகும்போது சூப்பர். ஸோ இப்ப மணியோட வேல்யூ வந்து எப்படி வீக் ஆகும்? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? சூப்பர். கண்ட்ரி வந்து அதிகமா மணிய வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது நீங்க போறீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரண்ட் சாப்டராவே போயிரும். யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட ரிசர்வ் இருக்கும். ரிசர்வ் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க? மணிய பிரிண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த வெனிசுலா அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? வெனிசுலா இப்ப நடுவுல பிரச்சனையாச்சுல்ல. ஆ யுஎஸ் பிரசிடென்ட் வெனிசுலாவோட பிரசிடென்ட்டே வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஒய்ஃபை வந்து கடத்திட்டு வந்துட்டாங்க. கரெக்ட்டா? வெனிசுலால ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு. அதே மாரி ஸ்ரீலங்காலயே ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு. அது என்னன்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1 லிட்டர் பாலே பார்த்தீங்கன்னா, தௌசண்ட்ஸ் ரூபீஸ்ல இருக்கும். நீங்க வந்து அப்புறம் ஏதோ ஒரு பேசிக் எசென்ஷியல் வாங்கணும்னாலுமே பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 10,000லேருந்து 15,000. நீங்க வந்து இந்த யூடியூப், இந்த ரீல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, வெனிசுலாலலாம் வந்து கட்டுக்கட்டா பணத்த எடுத்துட்டு போய் வச்சுட்டு, என்னன்னா 2 பாக்கெட் பால் வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா, அந்த கண்ட்ரியோட மணி வேல்யூ வந்து ரொம்ப வீக் ஆயிரும். வீக்னா என்னன்னா, $1 ஒரு யுஎஸ் டாலர் குடுத்தீங்க அப்படின்னா, 20,000 கவுண்ட்ல இருக்கும் அங்க, அந்த கண்ட்ரில. 20,000, 30,000 அப்படின்னு. இததான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட மணிக்கான பர்ச்சேசிங் பவர் வந்து என்ன ஆகும்? கம்மியாயிரும். ஓகேங்களா? சரி, அப்ப இது 2ல வந்து எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? இன்ஃப்ளேஷன கண்ட்ரோல் பண்றது. இன்டைரக்ட் டாக்ஸ் தான் வந்து ஹெல்ப்.
இப்போ திடீர்னு வந்து காரோட ஜிஎஸ்டி ரேட்டை கம்மி பண்ணாங்க, இல்லாட்டினா 28% 12% தூக்குனாங்க. உடனே என்னாச்சு? அதோட எஃபெக்ட் என்னது? ப்ரைஸ் கம்மியாச்சு ஒன்று, டிமாண்ட் அதிகமாச்சு. ஸோ ப்ரைஸ் கம்மியாகும் போது என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷனும் கம்மியாகும். ஸோ நம்மளோட இந்தியா இங்கே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. அதில் நிறைய இருக்குது. நீங்கள் போனீங்க அப்படின்னா WPI அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் இன்ஃப்ளேஷன் வந்து நீங்கள் ஹை லெவலில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது எது? இன்டைரக்ட் டேக்ஸ் தான் மேஜர் ரோலில் இருக்கும். ஸோ இதுக்கு டைரக்ட் டேக்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள்ஸு? இன்கம் டேக்ஸ், அதே மாதிரி டேக்ஸ் ஆன் அன்டிஸ்க்ளோஸ்டு ஃபாரின் இன்கம் அண்ட் அசெட். இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன மீனிங்? அன்டிஸ்க்ளோஸ்டு ஃபாரின் இன்கம் அண்ட் அசெட். அதுக்கு முன்னாடி இதே பிரிப்போம். ஃபாரின் இன்கம் அண்ட் அசெட் அப்படின்னா என்னது? வெளிநாட்டில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஷேர்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இல்லை எனி நேச்சர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்கம் அண்ட் அசெட்ஸ். அப்போ வந்து அன்டிஸ்க்ளோஸ்ட் அப்படின்னா கணக்கில் காட்டாம, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தனியாக டேக்ஸ் ரேட் இருக்கு. அதுவுமே வந்து என்ன வரும்? டைரக்ட் டேக்ஸில் வரும், ஓகேங்களா? ரீசெண்டாக தப்பு தான், ஆனால் நிறைய பேர் சொல்லாம தான் இருக்கிறாங்க. ஹையராக வரும். இப்போ ஒன்றும் இல்லை, 31 டிசம்பர் அன்னைக்கு 31 டிசம்பர் வந்து ஒரு டெட்லைன் இன்கம் டேக்ஸில். இதுலேருந்து ஒரு 1 வீக் பிஃபோர் என்னாச்சுன்னா எல்லா ஐடி அசசிஸ் எல்லாருமேனா யார் யாருக்குலாம் ஃபாரின் அசெட் இருந்துச்சோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு எஸ்எம்எஸ் போயிருக்கு. என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்கோம், அந்த ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து எங்ககிட்ட வந்த டேட்டா படி உங்ககிட்ட ஃபாரின் அசெட் இருக்கு, நீங்கள் வந்து நீங்களாவே உங்களோட ஐடி ரிட்டனை அப்டேட் பண்ணி ஃபைல் பண்ணிடுங்க. அதுக்கான டெட்லைன் வந்து 31. இது எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுது? இது ப்ராக்டிக்கலாக நடந்துது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 31 டிசம்பருக்கு அட்லீஸ்ட் ஒரு அந்த லாஸ்ட் 7 to 10 days பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நகர முடியல. ஏன்னா எல்லாத்துக்கும் எஸ்எம்எஸ் போகுது. இது வந்து கிளைண்ட்டும் எங்ககிட்ட டிஸ்க்ளோஸே பண்ணல. அவங்க கிட்ட என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னா, இ-ஷாப்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்னது? ஸ்டாக் ஆப்ஷன். இது எது கொடுக்குறாங்க? எம்ப்ளாயி வந்து ரீட்டைன் பண்ணிக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு ரெமுனரேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இ-ஷாப்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆர்எஸ்யூன்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்க? இது வந்து ஃபாரின்ல கொடுப்பாங்க, ரெஸ்ட்ரிக்டட் ஸ்டாக் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கம்பெனியில பார்த்தீங்கன்னா இ-ஷாப் மாடல்ல இதை கொடுத்துருக்குறாங்க, ஆனால் வந்து அந்த எம்ப்ளாயிஸ் வந்து அந்த ஃபாரின் அசெட்ல டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து NVIDIAல ஒர்க் பண்ணுறேன். NVIDIA கம்பெனி தெரியுங்களா? என்ன பண்ணுறாங்க அவங்க? கிராஃபிக்ஸ் கார்டு. நீங்கள் இப்போ உங்கள் சிஸ்டம்லலாம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டுக்கு NVIDIA தான். இப்போ அவங்களோட ஷேர் ப்ரைஸே அதிகமாயிருச்சு. எதனால? எல்லாரும் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஐ யூஸ் பண்ணா மேஜர் காம்பனண்ட்டே என்னது? கிராஃபிக்ஸ் கார்டு தான் முக்கியம். இப்போ லேப்டாப்ஸ் ப்ரைஸ்லாம் ஏன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு? கிராஃபிக்ஸ் கார்டோட டிமாண்டு, ரேம் எல்லாமே வந்து என்னது? எல்லாத்தையுமே அவங்க ஏஐக்கு யூஸ் பண்ணுறதுனால பப்ளிக் கன்சம்ஷனுக்கு வந்து சப்ளை கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒரு லேப்டாப்பே வந்து ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து 5 to 10,000 வரைக்கும் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ். ஓகேங்களா? நம்ம எங்கே விட்டோம்? இந்த ஆர்எஸ்யூ தானே. இந்த ஆர்எஸ்யூ வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அந்த எம்ப்ளாயிஸ் வந்து சேலரியில் காமிச்சிட்டாங்க, ஆனால் ஃபாரின் அசெட்ஸில் காமிக்கவே இல்லை. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஃபாரினில் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. எப்படின்னா, யூஎஸ்க்கோ யூகேக்கோ ஒரு 1 இயர்க்கு வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க, அங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறாங்க, அப்புறம் அப்படியே மறந்துட்டு விட்டுடுறாங்க. நிறைய பேர் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை டிஸ்க்ளோஸே பண்ணல. ஸோ இது எல்லாமே எஸ்எம்எஸ் வந்தோடனே அவங்க என்னன்னா பதறி அடிச்சுட்டு என்னமோ நோட்டீஸ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வரும்போது தான் இதெல்லாம் இருந்திருக்குன்னு அப்படின்னு. இது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே இல்லை, இதெல்லாம் பிளாக் மணி ஆக்ட் கீழே நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ இது ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, சிவாஜி படம் பார்த்துருக்கீங்களா? எந்த படம்? ரஜினி நடிச்ச சிவாஜி படம், ஓகேங்களா? 2007ல் வந்திருக்கு. அப்போ வந்து அவர் வந்து கூப்பிடுவாரு, யாரெல்லாம் கூப்பிடுவாரு? ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு கூப்பிடுவார்ல. படம் பார்த்துருக்கீங்களா? இல்லை நான் தான் ஓல்டு ஜென்ரேஷன் ஆயிட்டேன்னா. யாரை கூப்பிடுவாங்க? ஆடிட்டர்ஸ், அப்புறம் டிரைவர்ஸ், பர்சனல் அசிஸ்டண்ட்டு, கரெக்டா? கூப்பிட்டு என்ன கேட்பாரு அவங்ககிட்ட? எங்கெங்கெல்லாம் வந்து பதுக்கி வச்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து இப்பவே சொல்லுங்க, சொல்ல முடியாதவங்க ஆஃபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணுங்க அப்படிம்பாரு, கரெக்டா? இது எல்லாமே பிளாக் மணி ஆக்ட்ல தான் கவர் ஆகும். எல்லாம் ஷெல் கம்பெனிஸ்லாம் அங்கே ஃபாரின்ல வச்சிருப்பாங்க, கரெக்டா? இதெல்லாம் வந்து எப்படின்னா
இப்போ இந்தியா வந்து யூஎஸ் கூட ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருப்பாங்க. அங்க வந்து எங்களோட இந்தியன் ரெசிடென்ட்ஸ் யாரெல்லாம் அங்க அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணணும். இது ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், நான் ரெசிடென்ட்டுக்கு அப்ளிகபிள். அப்ப என்ன ஆகும், அந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுவாங்க. உங்க ஐடி ரிட்டர்ன்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. இதுவும் வந்து ஏஐ தான், யாருமே உட்காந்து ஒவ்வொரு ரிட்டர்னாலும் பாக்குறது இல்லை டிபார்ட்மெண்ட்ல. ஸோ அங்க வந்து அந்த இன்கம் ரிப்போர்ட் ஆகல அப்படின்னா ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா அட்ரஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து இன்னும் டீட்டெயில்டா போகும். இன்னொன்று நான் வேணும்னே நான் டிஸ்க்ளோஸ் பண்ணாம விட்டேன் அப்படின்னா யூ எண்ட் அப் பேயிங் 84% டேக்ஸ். 100 ரூபா ஏர்ன் பண்றீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கட்டுவீங்க? பேலன்ஸ் வந்து நீங்க ஏதோ கொஞ்சம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் மற்றதுக்குமே எல்லாத்துக்குமே வரும். ஒவ்வொரு இதுக்கும் டாக்ஸேஷன் பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஒரு இன்கம் நீங்க ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி டாக்ஸேஷன் ஆகுது அப்படிங்கிறது. இன்டைரக்ட் டாக்ஸ்க்கு மேஜரா 2 தான். ஆனா அது ரெண்டுமே நீங்க படிப்பீங்க. என்னது? ஜிஎஸ்டியும் கஸ்டம்ஸ் டியூட்டி. இதுவரை கிளியரா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ இது கீழே பார்த்தது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எக்ஸ்பென்சஸ் மீட் பண்றது. அதுக்காண்டி தான் அவங்க இந்த டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க, சும்மா கலெக்ட் பண்ணல. ஸோ என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? டிஃபென்ஸ், முக்கியமா வந்து டிஃபென்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் இப்போ ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. எதனால? நிறைய கான்ஃபிளிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. எவன் வந்து அடிப்பானே தெரியல. அதனால இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்க்கான பட்ஜெட்டுமே வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் வேற என்னது? எஜுகேஷன், ஹெல்த் கேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இந்த கவர்மெண்ட் நீட் டு மீட் அவுட். சரி, அப்ப நான் முன்னாடி கேட்ட கேள்வி, கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்படி பவர் வருது அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல 2 ஆர்டிகல் இருக்கு, அதுல இருந்தா பவர் வருது. இந்த 2 ஆர்டிகல் நம்பர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 265, அதே மாதிரி ஆர்டிகல் 246. ஆர்டிகல் 265 அண்ட் ஆர்டிகல் 246. இதுல என்ன சொல்றாங்க? ஆர்டிகல் 265 படி நோ டாக்ஸ் ஷல் பி லெவிட் ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. அதாவது லால உங்களுக்கு பவர் இருந்தால் மட்டும்தான் உங்களால வந்து டாக்ஸ்ங்கிறதே ஒன்று கலெக்ட் பண்ண முடியும். கவர்மெண்ட் சும்மா வந்து நாளைக்கே நாங்கள் வந்து ஒரு டாக்ஸ் லெவி பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, அப்போ இதெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம இன்னும் டீட்டெயில்டாகவும் பார்ப்போம். லா நீட்ஸ் டு பி ஃப்ரேம்டு பை த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7th schedule டு ஆர்டிகல் 246 அதில் வந்து என்னன்னா நீங்க கலெக்ட் பண்ற டாக்ஸை வந்து 3 லிஸ்டா ஸ்பிட் பண்றாங்க. இந்த ஹெட்டிங் எழுதிக்கோங்க. 7th schedule டு ஆர்டிகல் 246 ஒரு டவுன் ஆரை போட்டு 3 ஸ்பிட் பண்ணிக்கோங்க. 3 லிஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட், செகண்ட் ஒன் ஸ்டேட் லிஸ்ட், தேர்ட் ஒன் கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இதுல பேசிக்ஸா கூட இருக்கலாம். ஆனா வந்து திருப்பி ஒரு வாட்டி நீங்க படிச்சீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அவ்வளவுதான். சரி, இப்ப இதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மாதிரி 3ஆ பிரிச்சிருக்காங்கல்ல, இதுக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? டாக்ஸ் வந்து 3 லிஸ்டா போட்டு கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஆர்டிகல் 246 படி. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு சில டாக்ஸஸ் கலெக்ட் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்கு. லைக்வைஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் அத்தாரிட்டி. ஓகேங்களா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன டாக்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணலாம்? பவர் இருக்கு. ஜிஎஸ்டிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்துடும். ஏன்? நீங்க இப்போ ஒரு இன்வாய்ஸ் எடுக்கிறீங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி ரெண்டுமே இருக்கும். அப்புறம் அதே மாதிரி இதுல என்னன்னா லா எனாக்ட் பண்றதுக்கான பவருமே சொல்லுவாங்க. ஒரு சில இதுக்கு வந்து லா பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட மட்டும் தான் பவர் இருக்கும். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட என்னென்ன பவர் இருக்கு கலெக்ட் பண்றது? சூப்பர், இன்கம் டேக்ஸ். அப்புறம் இன்கம் டேக்ஸ்லயும் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு அவங்க டேக்ஸ் பண்றதுக்கு பவர் கிடையாது. வேற எக்ஸைஸ் டியூட்டி இன்னும் இருக்கு. எதுக்குள்ள எக்ஸைஸ் டியூட்டி இன்னும் கட்டிட்டு இருக்கு? ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு. இப்போ எக்ஸைஸ் டியூட்டி எதுக்குள்ள கட்டுறீங்களா ஏதாச்சும் நீங்க? பெட்ரோல் டீசலுக்கு இந்த எக்ஸைஸ் டியூட்டி இருக்கு. அடுத்து கஸ்டம்ஸ் டியூட்டி. சூப்பர், இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்றது. ஸ்டேட் கவர்மெண்ட் வேட் இப்ப இருக்கு, அதுவும் வந்து பெட்ரோல் டீசலுக்கு மட்டும்தான். அதை தாண்டி வேற ஏதாச்சும்? சூப்பர், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அப்புறம் முனிசிபல் டாக்ஸஸ், ஸ்டாம்ப் டியூட்டி. சூப்பர், ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் வரும். கன்கரண்ட் லிஸ்ட் ஜிஎஸ்டி. அப்புறம் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு.
கன்கரண்ட் லிஸ்ட்ல என்னென்ன சொல்லலாம் வேற? அவங்க லா எனாக்ட் பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லையா? ரோட் டேக்ஸ் ரோட் டேக்ஸ் ஓகே, அது ஸ்டேட் லிஸ்ட்ல வந்துடும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா எஜுகேஷன், தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன இருக்கு? ஸ்டேட் போர்டும் இருக்கு, சிபிஎஸ்சியும் இருக்கு, கரெக்டா? வேற இது இல்லாம இல்ல, நான் வேற ஏதாச்சும் இதே மாதிரி இருக்குதான்னு கேக்குறீங்க சார். ஐபி ஐபின்னு ஒரு போர்டு இருக்கா? எஜுகேஷன்ல சொல்றீங்களா? சரி ஓகே, எஜுகேஷன் இல்லாம வேற ஏதாச்சும் இதே மாதிரி அவங்க லா எனாக்ட் பண்றதுக்கு? ரயில்வேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வந்துடும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, அதுவுமே வந்து 2 கவர்மெண்ட்டும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். யாராச்சும் ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா அப்புறம் அந்த லாவே பாஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு போகும். ஸோ என்னன்னா இது மூணுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க படிக்கிற லா வந்து எந்த லிஸ்ட்ல வருது அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. யூனியன் லிஸ்டா, ஸ்டேட் லிஸ்டா, கன்கரண்ட் லிஸ்டா. ஸோ இங்க வந்து இன்கம் டேக்ஸ் என்ன சொல்றாங்க? என்ட்ரி நம்பர் 82 ஆஃப் யூனியன் லிஸ்ட், அதாவது லிஸ்ட் 1ல தான் உங்களோட இன்கம் டேக்ஸ் ஆக்ட். அப்ப யார் கையில இருக்கு இன்கம் டேக்ஸ் லெவி பண்றது? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? அவங்களுக்கு என்ன பவர் இருக்குன்னா, has given the power to the parliament to make laws on taxes on income other than agricultural income. அதாவது அக்ரி இன்கம் தவிர வேற எந்த இன்கமா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் has the power to what? Levy the tax. இதுல வந்து இந்த இன்கம்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இதுவே ஒரு மேஜர் டெஃபினிஷன். எதெல்லாம் நீங்க இன்கம்னு சொல்றீங்க பார்ப்போம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்கம் டேக்ஸ் வந்து இட் கம்ஸ் அண்டர் என்ட்ரி நம்பர் 82 ஆஃப் த யூனியன் லிஸ்ட், தட் இஸ் லிஸ்ட் 1 ஆஃப் த 7th schedule to article 246. இப்படிதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கெட்டிங் த பவர் டு லெவி த இன்கம் டேக்ஸ். எப்போ உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் வேணும்? சாப்பிட்டு காலைல ஹெவியா சாப்பிட்டு வந்தீங்களா? எப்போ வேணும் உங்களுக்கு? 9:30 வச்சுக்கலாமா? நீங்க கேட்குற டைம் தான் 9:30. எவ்வளோ டைம் வேணும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு? 45 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போ வந்து 10:15க்கு ஸ்டார்ட் பண்றோம். லஞ்ச் பிரேக்கு எப்போ வேணும்? 1 o'clock 1 to 2 எடுத்துக்கோங்க. சரி, அடுத்த கான்செப்ட் இதுவரை கிளியரா எல்லாத்துக்கும்? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா இந்த பேசிக்ஸ்ல? இப்போ வந்து என்னன்னா காம்பனன்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெட்டிங் போட்டு 5 தான் ஸ்பிட் பண்ணுவோம். இதை வந்து 5 வீல்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது இல்லாம இன்கம் டேக்ஸ்னால ஆப்ரேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட், அப்புறம் வந்து ஆனுவல் ஃபினான்ஸ் ஆக்ட், இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ், சர்க்குலர்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன், லீகல் டெசிஷன்ஸ் ஆஃப் கோர்ட். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம இப்போ இருக்கிற இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து எப்போ வந்தது? ஆன்சர் அங்கே இருக்கு. என்னது? இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. ஓகேங்களா? இப்போ நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். வேர்ல்ட்லேயே வந்து இப்போ காம்ப்ளிகேட்டடான இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா இங்க இந்தியாவில் தான் இருக்கிறதுலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இன்கம் டேக்ஸ் ஆக்ட் தான் நீங்கள் படிக்கணும். மற்ற கண்ட்ரிலாம் போனீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன் இப்போ துபாயெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே கார்பரேட் டேக்ஸ் மட்டும்தான் இருக்கு, இண்டிவிஜுவல்ஸ்க்கு டேக்ஸே கிடையாது. அதனால தான் நிறைய பேர் துபாய்க்கு ஓடி போயிட்டு அங்கே இங்கே இருக்கிற என்னது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸே வந்து ரிவோக் பண்ணிட்டு சிட்டிசன்ஷிப்பையும் ரிவோக் பண்ணிட்டு அங்கே போய் செட்டில் ஆயிடுறாங்க.
நீங்க பாக்குற நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க அங்கதான் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸே இருக்கும். இப்போ இங்க இருந்து ஏர்ன் பண்ற இன்கம் வந்து அங்க காமிச்சு ஃபைல். இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 அப்படிங்கிறது வருது. அதுல மேஜரா பாத்தீங்கன்னா செக்ஷன் நம்பர்ஸ் எல்லாமே மாறும். இதுல வந்து என்ன சொல்றாங்க, இட் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் 1st April 1962. டோட்டலா எத்தனை செக்ஷன் இருக்கு? 298 செக்ஷன் இருக்கு. அதே மாதிரி ஷெட்யூல் வந்து 14 ஷெட்யூல்ஸ் இருக்கு. சரி, இப்போ இந்த 298 செக்ஷன்ஸ்ல வந்து நீங்க உங்க எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல எத்தனை செக்ஷன் படிப்பீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 60 to 70 செக்ஷன்ஸ் நீங்க நான் வச்சுக்கணும். 60 to 70 செக்ஷன் நான் வச்சுக்கிறேன். நான் சொல்றது மினிமம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமா கூட ஆகலாம், ஒரு 80-90 கூட வரலாம். இப்ப நான் வந்து இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஏதாச்சும் ஆக்ட்லாம் படிச்சிருக்கீங்களா? கையில புக்கா நீங்க எடுத்து படிச்சு இல்ல அவர்ஷன் அதெல்லாம் ஆக்ட் எடுத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கும் பொதுவா? வேற ஆக்ட் நான் கேட்கிறேன். இப்ப நீங்க படத்துலலாம் பார்த்துருக்கீங்களா, லாயர் ஆஃபீஸ்லாம் காமிப்பாங்கல்ல, பின்னாடி என்ன இருக்கும்? ஃபுல்லா புக்கா இருக்கும். அதை உட்காந்து அதை படிப்பாரா? படிக்கணும், அந்த டைம்ல படிக்கணும். இப்போ வந்து எல்லாம் வந்து டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வந்து யாருமே புக்லாம் நாங்க வாங்குறது இல்லை. என்னன்னா டாக்ஸ்மேன் ஒரு ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க செக்ஷன் நம்பர் போட்டீங்கன்னா பேர் ஆக்ட் வரும், இல்ல அதுக்கு ரெலவெண்டான கேஸ் ஸ்டடிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வரும். ஆனா வந்து என்னன்னா பேர் ஆக்ட்ங்கிறது உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வேணா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஆஃப்லைன் ஆப்ஸ்ல இருக்கு. இப்போ சிஏ கிளப் இந்தியா அவங்களோட இன்கம் டேக்ஸ் ஆப்னு ஒன்று இருக்கும். சிஏ கிளப் இந்தியாவோட இன்கம் டேக்ஸ் ஆஃப்லைன் ஆப். அதுல போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அந்த பேர் ஆக்ட் அதோட அந்த வேர்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து உண்மையிலேயே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா பேர் ஆக்டை படிங்க. ஓகேங்களா? பேர் ஆக்ட்னா என்னது? கான்ஸ்டியூஷன்ல இந்த ஆக்டை வந்து பார்லிமெண்ட்ல எப்படி பாஸ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த வேர்டிங்ஸ் வந்து அப்படியே இருக்கும். அது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நிறைய டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா செக்ஷன், சப்செக்ஷன், கிளாஸ், சப் கிளாஸ். இதுல கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? கம்பெனிஸ் ஆக்ட். அப்போ உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்ல செக்ஷன்னா என்னது. சொல்லுங்க. ஒரு ஆக்ட்ல நிறைய செக்ஷன் இருக்கு. செக்ஷன்னா என்னது? அதுலயே ஆன்சர் இருக்கு, அதை கூட நீங்க படிச்சு சொல்லலாம். ப்ரொவிஷன், ஆக்ட்ல இருக்கிற ஒரு ப்ரொவிஷன். ஓகே, நீங்க ரொம்ப ஒன்றும் இல்லை, ஒரு ஜென்ரல் டேர்ம். இப்போ வந்து இன்கம் டேக்ஸே தெரியாதவர்கிட்ட செக்ஷன்னா என்ன அப்படின்னு நான் இருக்கேன் உங்ககிட்ட கேட்குறேன், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? என்னது? ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேசுது. ஓகே, அந்த ஆக்டோட ஒரு பார்ட் செக்ஷன். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் கரெக்டா தான் சொல்றீங்க. ஓகேங்களா? ஸோ என்னன்னா இந்த செக்ஷன்ங்கிறது வந்து இட் கம்ப்ரைஸ், இந்த செக்ஷன் எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு ஆக்டே வரும். ஒவ்வொரு செக்ஷனுமே பாத்தீங்கன்னா இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னு எடுத்துக்கோங்க. இந்த இன்கம் எப்படி டேக்ஸ் பண்றது அப்படிங்கறது ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றது ஒவ்வொரு செக்ஷனா அந்த வேலையை பார்க்கும். அது டெஃபினிஷன் எல்லாமே வரும். அப்ப சப்செக்ஷன்னா என்னது? சப்செக்ஷன்னா அந்த செக்ஷனோட ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் தான் சப்செக்ஷனா இருக்கும். அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் அது ரிலேட்டடா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இங்க வேர்டிங்ஸ் பாருங்க. when each part of the section is independent of each other and one is not related with other, இது வந்து கிளாஸ்க்கு வருது. ஓகேங்களா? ஸோ செக்ஷன்ல இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் இப்படி சொல்றேன். எந்த செக்ஷன்? செக்ஷன் 10(1) அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது வந்து செப்பரேட்டா அக்ரிகல்ச்சர் இன்கம் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன். செக்ஷன் 10(2)A அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது இன்னொரு இன்கம் பத்தி எக்ஸ்பிளைன். ஸோ ஒரு சப்செக்ஷனுக்கு இன்னொரு சப்செக்ஷனுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனா செக்ஷன் 10 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் ஸ்பீக்ஸ் அபவுட் எக்ஸம்ப்டட் இன்கம். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா கிளாஸ் பத்தி சொல்றாங்க. கிளாஸ்னா என்னன்னா ஈச் பார்ட் ஆஃப் த செக்ஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர் அண்ட் ஒன் இஸ் நாட் ரிலேட்டட் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கிளாஸ். அது கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. செக்ஷன் 2 மோஸ்டா வந்து செக்ஷன் 2ல டெஃபினிஷன் பத்தி தான். நீங்க எந்த ஆக்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, செக்ஷன் 2 மோஸ்டா வந்து டெஃபினிஷனா தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த டெஃபினிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செக்ஷன் 2 கிளாஸ் 1A
அது வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும். கிளாஸ் 1B வந்து அமால்கமேஷனை பத்தி எக்ஸ்பிளைன். அமால்கமேஷன் படிச்சிருக்கீங்களா கம்பெனிஸ் ஆக்ட்ல? இப்போ 1Aக்கு 1Bக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? இல்ல. இப்போ என்னன்னா அந்த செக்ஷனுக்குள்ள கிளாஸும் வந்து தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ தட் இஸ் த மீனிங். அதே மாதிரி சப்செக்ஷன் ஆன் த அதர் ஹேண்ட் ரெஃபர்ஸ் டு த சச் பார்ட் ஆஃப் த செக்ஷன் வேர் ஈச் பார்ட் இஸ் ரிலேட்டட் வித் அதர். இப்போ பார்த்தீங்கன்னா 10(1), 10(2A) ஒன்று வேற வேற இன்கம் பத்தி பேசினாலுமே எல்லாமே வந்து எக்ஸம்டட் இன்கம் கீழே தான் வருது. இந்த டிஃபரன்சியேஷன் புரிஞ்சுக்கோங்க. கிளாஸுங்கும் போது என்னன்னா சம்மந்தமே இருக்காது. செக்ஷன் 2 அதுக்கு எக்ஸாம்பிள். செக்ஷன் 2 கிளாஸ் 1 வந்து வேற டெஃபினேஷன் பத்தி இருக்கும். கிளாஸ் 2 1Bங்கிறது வேற டெஃபினேஷன் பத்தி இருக்கும். ஆனா வந்து சப்செக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேஜர் செக்ஷன் ஒன்று தான், அது கீழே இருக்கிறது மட்டும்தான் மாறும். சரிங்களா? அதே மாதிரி என்ன சொல்றாங்க, அண்ட் ஆல் சப்செக்ஷன்ஸ் டேக்கன் டுகெதர் கம்ப்ளீட்ஸ் த கான்செப்ட். 10ல இருக்கிற எல்லா சப்செக்ஷனும் படிச்சாதான் எக்ஸம்டட் இன்கம் பத்தின ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நான் எக்ஸம்டட் இன்கம்ல ஒரு 10 எக்ஸம்டட் இன்கம் மட்டும் படிச்சுட்டேன், பேலன்ஸ் நான் படிக்கல அப்படின்னா அதுல இருந்து கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு தெரியாது. இப்போ கிளைண்டே உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாலுமே தெரியாது. சரிங்களா? இப்போ நான் இன்னொன்னுமே சொல்றேன், கேட்குறேன் உங்ககிட்ட, நான் எல்லா செக்ஷனுமே மக்கப் பண்ணணுமா? அவசியமா? இல்ல செக்ஷன் நம்பர் நான் ஞாபகம் வச்சிருக்கணுமா? சரி, அப்ப எக்ஸாம்ல சரி எனக்கு கான்செப்ட் தெரியும், நான் கான்செப்ட் எழுதி வச்சிருக்கேன். சரிங்களா? ஏன்னா நான் எவ்வளவு சொன்னேன், நீங்க ஒரு 70 to 80 செக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றேன். செக்ஷன் நம்பர் அப்ப ஞாபகம் இருக்கணுமா? எக்ஸாம் பாயிண்ட் கண்டிப்பா நீங்க மென்ஷன். அப்போ வந்து என்னன்னா அந்தந்த சாப்டர்ல வந்து என்னென்ன செக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணி வச்சு, அதுக்கு தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போதே அந்த செக்ஷன் நம்பர் எழுதிட்டே வாங்க அப்படின்னு சொல்றேன். நான் என்னன்னா இருக்கிற எல்லா சப்செக்ஷனும் தெரிஞ்சுக்காங்க அப்படின்னு சொல்லல, மேஜரா நான் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். அந்த செக்ஷன்லாம் வந்து நீங்க திருப்பி திருப்பி ரிவிஷன். ஓகேங்களா? அப்பதான் வந்து நீங்க எக்ஸாம்ல எழுதும் போதே ஓகே செக்ஷன் 32 டிப்ரிசியேஷன் அப்படின்னு உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். இல்ல செக்ஷன் 56 இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிறது நீங்க ஞாபகம் வரும். ஏன்னா 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. ஒவ்வொரு ஹெட் ஆஃப் இன்கம்க்கும் ஒரு செக்ஷன் அப்படியே கண்டினியூ ஆகும். அதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அது வந்து எக்ஸாம்லயும் நீங்க ரெப்ளிகேட் பண்ண முடியும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல வந்து நீங்க உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கு எக்ஸாம்ல? 3 hours. கரெக்டா? 3 ஹவர்ஸ்ல வந்து இப்போ நீங்க டாக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து கொஸ்டினை லாஸ்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. அதாவது கொஸ்டினோட கடைசியில வந்து ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. அங்கதான் வந்து கேட்பாங்க கம்ப்யூட் த இன்கம் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் பர்சன், இல்ல கம்ப்யூட் த கிராஸ் டாக்ஸ் லயபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கு. படிச்சுட்டு அதுக்கு ரெலவெண்டான ஆன்சரை வந்து கொஸ்டின்ல தேடுங்க. இது வந்து எல்லா பேப்பர்லயும் அப்ளை ஆகும். என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு ரெலவெண்டே இல்லாத இன்ஃபர்மேஷன்ல இருக்கும். அது முக்கியமா இன்கம் டாக்ஸ்ல உங்களுக்கு நல்லாவே கன்ஃபியூஸ் பண்ணும். டாக்ஸ்ல ஜிஎஸ்டி அந்த irrelevant-ஆன இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்களே ஆன்சர் தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பவுமே கொஸ்டினோட லாஸ்ட் பார்ட்டை படிங்க. என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின்ல ரெலவெண்டான ஆன்சர்ஸ்ல நோட் பண்ணிட்டு கிளியரா. ஸோ செக்ஷன்ஸ் ரொம்பவே முக்கியம் உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இன்னும் நீங்க ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்னாலுமே எப்படி எழுதுவீங்க? ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க எக்ஸாம்ல எப்படி ஆன்சர் எழுதுவீங்க? ஏதாச்சும் நீங்களே ஒரு ஃபார்மேட் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு சூப்பர். இதே மாடல்ல எழுதுங்க. ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ், அப்புறம் வந்து ரெலவெண்ட் ப்ரொவிஷன், அப்புறம் நீங்க வந்து அதை வச்சு அரைவ் பண்ணக்கூடிய கன்க்ளூஷன். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் மாடல்ல இது ஓகே. இன்கேஸ் நீங்க நியூமரிக்கலா வந்து கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்னன்னா டாப்ல வந்து மெயின் ஆன்சரும் கீழே வந்து நோட்ஸ் போட்டுருவாங்க. நோட்ஸ்ல எல்லாமே எல்லாமே நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது ரஃப் கால்குலேஷனுக்குன்னு ஒன்று இருக்கணும், நோட்ஸ்னு ஒன்று இருக்கணும். ஓகேங்களா? ஏன் சொல்றேன்னா உதாரணத்துக்கு நான் இப்படி இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா சேலரி இன்கம் கீழே சேலரிங்கிற ஹெட் கீழே இன்கம் கம்ப்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட மெயின் பார்ட் ஆஃப் த ஆன்சர் வந்து இங்க இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க, ஏ பின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா எழுதுறீங்க. இங்க வந்து வேல்யூஸ் வருது போட்டுட்டு இது ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ நான் இதுல நீங்க எப்படி ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு கீழே வந்து நோட்ஸ்னு எழுதிக்கோங்க. நோட்ஸ்னா நீங்க வந்து இப்போ ஏ அப்படிங்கிறதுல இந்த வேல்யூ வருது அப்படின்னா as per which செக்ஷன் அப்படிங்கிறதுக்கு நோட் நம்பர் 1 இல்லை நோட் நம்பர் ஏ அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்க வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரெஃபர் என்ன போடுவீங்க, நோட் ஏ. நீங்க பண்ற ரஃப் கால்குலேஷன்ல இதுக்கு கீழே இருக்கணும்.
நீங்க வந்து எல்லாத்தையும் உட்காந்து இங்கே கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒன்று தப்பாச்சு அப்படின்னாலுமே ஆன்சர் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். கடைசியில் உங்களுக்கே வந்து ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தெரியாது. எவாலுவேட்டருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நீங்க எல்லாம் கரெக்டாக போட்டிருந்தாலும் ஃபுல் மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள். நார்மலாக இன்கம் டேக்ஸ்ல என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, நீங்க ஆன்சர் கரெக்டாக போட்டிருப்பீங்க. ஆனால் உங்களோட எவாலுவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை அப்படின்னா ஃபுல் மார்க் கிடைக்காது. இப்போ நீங்க என்னன்னா இந்த ஆன்சர் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு, எனக்கு 5 மார்க்ஸ் வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருப்பீங்க. ஆனால் நோட்ஸோ செக்ஷன் ரெஃபரன்ஸோ இல்லை அப்படின்னா நீங்க எல்லாமே கரெக்டாக போட்டிருந்தாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் 3 மார்க்ஸ் தான் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நீங்க ஒரு ப்ரெசன்டேஷனுமே நீங்க எழுதுறீங்க அப்படின்னா ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் ஈஸியாக என்ன பண்ணிடுவீங்க, கொஸ்டின்ல இருக்கிறத பிட் காப்பி பண்ணிடுவீங்க. கரெக்டா? ப்ரொவிஷன் எழுதணும்னா என்ன பண்ணணும் தெரியணும், அந்த செக்ஷன் தெரியும். நீங்க வந்து இன்னொன்று ப்ரொவிஷன் எழுதுறீங்க அப்படின்னா ப்ரொவிஷன் ரெஃபரன்ஸ் கரெக்டாக இருக்கு, இல்லைன்னா கீவேர்ட்ஸ் ஏதாச்சும் அண்டர்லைன் பண்ணுங்க. கீவேர்ட்ஸை எழுதுனீங்கன்னா கூட மார்க் கிடைச்சிடும். புரியுதுங்களா? சரி, இப்போ கிளாஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக்வைஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. the clauses of section 10 contains the exemption in respect of certain other subsectionல இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த ரெண்டு டெஃபினேஷன் பார்ப்போம். ப்ரொவிசோ, எக்ஸ்பிளனேஷன். இதுவும் நீங்க கம்பெனிஸ் ஆக்ட்ல படிச்சிருக்க வாய்ப்பு. வாட் இஸ் மீன் பை ப்ரொவிசோ? ப்ரொவிஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. ப்ரொவிசோனா என்னது? சூப்பர், எக்ஸெப்ஷன் டு த ஜெனரல் கண்டிஷன் given in the section. ஓகேங்களா? இப்போ இதுக்கு அதுக்குமே இங்க வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ரெண்டு செக்ஷன் 80 GGB GGC இது ரெண்டுமே வந்து ரொம்பவே டேஞ்சரான செக்ஷன். நிறைய பேருக்கு வந்து நோட்டீஸ் வந்துச்சு. அவங்க ஐடி ஃபைல் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குல டொனேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டிடக்ஷன் கிளைம் பண்ணிட்டாங்க. ஒரு நியூஸ் கூட வந்துருந்துச்சு பாத்தீங்களா, எந்த பார்ட்டிக்கு வந்து அதிகமா டொனேஷன் வந்துருக்கு அப்படின்னு. பிஜேபி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்டின் குரூப்ல இருந்து உங்களுக்கு டிஎம்கே பார்ட்டிஸ்க்குலாம் வந்து நிறைய டொனேஷன் போயிருந்துச்சு. அது எப்படி எடுத்தாங்க அப்படின்னா, இந்த 80 GGB. இதுல வந்து ஒரு இண்டிவிஜுவலாவோ ஒரு கார்பரேட்டாவோ நான் என்னன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேட் பண்ணலாம். டொனேட் பண்ணிட்டு நான் டிடக்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா நான் டொனேட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுதான் செக்ஷன் 80 GGB GGC. எதை பத்தி என்ன சொல்லுது? கான்ட்ரிபியூஷன் மேட் பை கம்பெனி ஆர் அதர் பர்சன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் எலக்டோரல் ட்ரஸ்ட். இது வந்து செக்ஷன். ஓகேங்களா? ப்ரொவிசோ அப்படின்னா இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த டிடக்ஷன் நீங்க கிளைம் பண்ணலாம். ஆனா அதுக்கான எக்ஸப்ஷன் என்ன, நீங்க கேஷா பண்ணீங்கன்னா கிளைம் பண்ண முடியும். அதுதான் ப்ரொவிசோ. மேல இருக்கிற கண்டிஷன் எல்லாம் அப்ளிகபிள் தான். ஆனா கேஷா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிடக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவிசோ. இப்போ நான் ஒரு செக்ஷன் படிச்சுட்டே போறேன், ப்ரொவிசோ அப்புறமேல் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரொவிசோல இருக்கிற மிஸ்டேக்கை பண்ணீங்கன்னா நாளைக்கு அந்த டிடக்ஷனே கிடைக்காம கூட போகலாம். இப்போ இதே தான் தப்பு நிறைய பேர் பண்றாங்க. இந்த சேரிட்டபிள் பர்பஸ் காண்டில டொனேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. கரெக்டா? எங்க பண்ணுவீங்க? ட்ரஸ்ட் நிறைய இதுக்கெல்லாம் பண்ணுவீங்க. பண்ணும்போது எப்படி கொடுப்பீங்க அவங்களுக்கு? ஏதாச்சும் டொனேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கொடுப்பீங்க? இப்போ கேஷ் இல்லைன்னா ஜிபே இல்லை வேற ஏதாச்சும் மெத்தட்ல ஹெல்ப் பண்ணுவீங்களா? வேற எப்படி எல்லாம் செக் கொடுப்பீங்க. இது மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவீங்களா? திங்ஸா கொடுப்பீங்க. கரெக்டா? மேஜரா அந்த மிஸ்டேக் நடக்கும். திங்ஸா கொடுத்தீங்கன்னா கிளைமே பண்ண முடியாது செக்ஷன்ல. கேஷா கொடுத்தீங்கனாலும் 2000 வரைக்கும் தான் கேஷா கொடுக்கும். அதுக்கு மேல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ்ல டிடக்ஷன் கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதுலயே நிறைய பேருக்கு நோட்டீஸ் வந்துருந்துச்சு. நீங்க ஒரு ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்றீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து ப்ராப்பரா ரெசிப்ட் வாங்கணும். இன்னொன்னு அவங்களோட பேனை வந்து அவங்களோட ஐடி ரிட்டர்ன்ல டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னா நீங்க டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்றது அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய செக் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? ப்ரொவிசோல எனி சம் கான்ட்ரிபியூட்டட் பை கேஷ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் எலக்ட்ரல் ட்ரஸ்ட்டுக்கு வந்து டிடக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னொரு இது இருக்குல்ல, எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா என்னது? வாட் இஸ் மீன் பை எக்ஸ்பிளனேஷன்? அந்த செக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, அந்த செக்ஷன்ல இருக்கிற ஒரு டேர்மை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த செக்ஷன் எடுத்துக்கோங்க. இதுல வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்ன, யாரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கறத வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருப்பாங்க. மீன்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல வேற ஏதாச்சும் ஆக்ட்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 29A அதை போய் பாருங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 படி அங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு பேர் ஆக்ட்லயும் இருக்கிறது. நீங்க டைம் இருக்கும்போது பேர் ஆக்ட் சும்மா கூகுளே அடிச்சு பாருங்க, அதோட பிரேக்கப் வரும். ஓகேங்களா? நாளைக்கு நீங்க ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே அப்படி படிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா ஆக்ட்ங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஈஸியா வந்துடும்.
இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் உங்க அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காண்டி இருக்கு. ஃபேர் ஆக்ட் படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா லீகலா அவங்க எப்படி போயிருக்காங்க, ஒரு ஆக்டே வந்து சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா எப்படி அது சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் கிளியரா கொடுத்துரும். இது கிளியரா? இதுவரை கிளியர் தானே? சரி, இப்ப நான் வந்து அடுத்த கேள்வி கேட்கிறேன். இப்ப இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எப்ப வந்துச்சு? 1961. அப்ப வந்ததே தான் இப்ப இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் எப்படி? ஏன் அப்ப 1961 வச்சிருக்காங்க? அமெண்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுவாங்க? அப்படின்னா லா மாறி இருக்கணும்ல. கொஞ்சம் கொஞ்சம் மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா எது மூலமா மாத்துவாங்கன்னு நான் கேட்கிறேன். நோட்டிபிகேஷன் அதை மாத்த முடியாது. நோட்டிபிகேஷன் என்ன எப்படின்னா ஒரு செக்ஷன் வந்து எப்பயில இருந்து அப்ளை ஆகுது, இல்லாட்டா ஒரு பார்ட் கொண்டு வர்றதுக்கு நோட்டிபிகேஷன். இப்ப வந்து என்னன்னா ஒவ்வொரு வருஷம் மாறுது. இப்ப நீங்க வந்து 1962ல இருந்த டாக்ஸ் ரேட் தான் இப்பவும் இருக்கா? கிடையாது. கரெக்டா? அப்ப வந்து எப்படி மாத்துறாங்க? சூப்பர். பட்ஜெட். பட்ஜெட் எப்ப நடக்கும்? February 1. ஸோ இப்ப வர பட்ஜெட்ல நீங்க வந்து பாக்குறீங்க. இது முன்னாடி பட்ஜெட் பார்த்திருக்கீங்களா? சரி, என்ன கவனிச்சீங்க? சும்மா மாத்திட்டு இருப்போம், தெரியாம நியூஸ் சேனல் வந்துரும். ஒரு அம்மா, வயசான அம்மா வந்து படிச்சுட்டு இருக்கோம், அப்புறம் நாங்க மாத்திடுவோம். கரெக்டா? யாரு பிரசன்ட் பண்ணுவா பட்ஜெட்டை? ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க. கரெக்டா சொல்லுவாங்க. ம் ம் சூப்பர். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, உங்க வீட்டுக்கு நீங்க போடுற பட்ஜெட் மாதிரி அவங்க நேஷனுக்கு போடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல நீங்க நியூ சேஞ்சஸ் ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 கொண்டு வந்துருவாங்க. அது எப்போ அப்ளிகபிள் ஆகுதுன்னா 1 ஏப்ரல் 2026ல இருந்து அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எது இதெல்லாம் மேஜர் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர போறோம் அப்படிங்கிறதெல்லாம் பட்ஜெட்ல தான் கொடுப்பாங்க. சரி, இப்போ உங்க பட்ஜெட்ல வந்து இப்படி படிக்கிறாங்கல்ல, படிச்ச உடனே அது பவர் வந்துருமா? அப்புறம் அடுத்த ஃபினான்ஷியல் இயர் இல்ல, நான் கேட்கறது இந்த ப்ராசஸ். இப்போ நான் வந்து படிச்சுட்டாங்க அவங்க, நீங்க பாக்குறீங்க. சரி, அவங்க சைன் பண்ணா அவங்களுக்கு பவர் இருக்கா? யார்கிட்ட கொடுப்பாங்க? பார்லிமெண்ட்ல கொடுப்பாங்க. சரி, பார்லிமெண்ட்ல சூப்பர். லோக்சபா, ராஜ்யசபா அவங்க ஃபர்ஸ்ட் படிக்கிறது எதுல படிப்பாங்க? லோக்சபால தான் படிப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அதுலதான் வந்து மெம்பர்ஸ், நம்ம எலெக்ட் பண்ண மெம்பர்ஸ் இருப்பாங்க அங்க. அதுக்கடுத்து எங்க போவோம்? அங்க அப்ரூவ் ஆன பிறகு பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணுவாங்க. யூஸ்வலா எல்லா ஆக்டுக்கும் இப்படிதான் அப்ரூவல் ஆகுது. கரெக்டா? இப்போ வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து மெஜாரிட்டி இருக்கிறதுனால எல்லா ஆக்டும் வந்து டக்கு டக்குன்னு பாஸ் பண்ணிடுறாங்க. சரி, இப்ப இதெல்லாம் வந்து பண்றாங்க. இது மூலமா தான் இந்த சேஞ்சஸே வருது. அப்படின்னா இதுக்கு ஏதாச்சும் பேர் இருக்குதா? இப்ப வருஷம் வருஷம் மாத்துறாங்கல்ல, அப்ப வந்து இதுக்கு ஏதாச்சும் பேர் இருக்கணும்ல. அதை வந்து ஃபினான்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், நீங்க அந்த 5 காம்பனன்ட் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் என்னது? இன்கம் டேக்ஸ் ஆக்ட். அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டா வருஷம் வருஷம் மாத்த முடியாது. அதுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு அமெண்ட்மெண்டா ஃபினான்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வரேன். இந்த ஃபினான்ஸ் ஆக்ட்ல மைனரா இருக்கும், இந்த ரேட்ஸ் சேஞ்ச், டிடிஎஸ் அப்ளிகபிலிட்டி, அது எல்லாமே மாறும். மற்ற செக்ஷன்ஸ் எல்லாம் மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நோட்டிபிகேஷன்ஸ். இந்த இயர் என்ன உங்களுக்கு ஒர்க்கு? பட்ஜெட் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்கு. பட்ஜெட் வந்து புரியாட்டினாலும் உட்காந்து பாருங்க. பார்த்துட்டு நம்ம அந்த பட்ஜெட் முடிஞ்ச அடுத்த கிளாஸ்ல வந்து நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கேள்வி கேட்பேன் கண்டிப்பா. சரிங்களா? என்ன அதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறது கேட்பேன். So every year the finance minister of the government of India introduces the finance bill in parliament's budget session. ஸோ யூஸ்வலா வந்து இதுக்கு ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, பட்ஜெட் ஹைலைட்ஸ் அப்படின்னு. அந்த ப்ராசஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அல்வா செரிமனி அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, எல்லாம் ஒரு ஸ்வீட்டு கொண்டாடு அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் அல்வா கொடுக்கறதுக்காண்டி அல்வா கிண்டுவாங்க. அல்வா கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அது அது எதுக்காண்டி அப்படின்னா பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஆகஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிரும். எப்போ நான் பிப்ரவரியில ப்ரெசென்ட் பண்றேன் அப்படின்னா அதுக்கான ஒர்க் வந்து அதுக்கு முந்தின வருஷம் ஆகஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிரும். இன்னும் நீங்க பட்ஜெட் ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நீங்க அந்த கமிட்டியில இருக்கீங்க அப்படின்னாலே உங்களை வெளியில விட மாட்டாங்க. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வெளியில லீக் அவுட் ஆயிரும் அப்படின்னு. இப்போ வரைக்குமே நீங்க நியூஸ்ல பார்த்தாலுமே பட்ஜெட்ல வந்து இது நடக்கலாம் அது நடக்கலாம்னு ஒரு என்ன இருக்கு, ஒரு அசம்ஷன்ஸ் தான் இருக்கு.
ஒரு போன வாரம் கூட சொல்லியிருந்தாங்க என்னன்னா, இந்த ஒரு ப்ரொபோசல் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கு. ஏன்னா இன்கேஸ் நீங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா மேரிட் பர்சனுக்குன்னு செப்பரேட்டா ஒரு கம்பைன்ட் ஐடி ரிட்டர்ன் கொண்டு வரலான்னு ஒரு ப்ரொபோசல் கொடுத்து. இது வந்து ஏர்லியரா வந்து போர்ச்சுகீஸ் சிவில் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அதே மாதிரியே வந்து இப்போ ஒரு ப்ரொபோசல்ல இன்கேஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா தே கேன் கம்பைன் தேர் ஸ்லாப் ரேட். ஸோ 2 பேர்த்தோட இன்கமே கம்பைன் பண்ணி ஃபைல் பண்ணலான்னு ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எதில் அப்ரூவல் ஆகும்? ஃபினான்ஸ் பில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அசன்ட்ல கிடைச்ச பிறகு இதோட எஃபெக்டிவ் டேட்டோட அது ஆக்டா வரும். இப்போ நீங்க பேர் ஆக்டை எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷன் மேலேயும் ஒரு ஸ்டார் மார்க் போட்டிருப்பாங்க. இந்த சேஞ்ச் வந்து எந்த ஃபினான்ஸ் ஆக்ட்ல வந்திருக்கு அப்படிங்கிறது கீழே ரெஃபரன்ஸ். ஃபினான்ஸ் ஆக்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியணும் எந்த ஃபினான்ஸ் ஆக்ட்ல அந்த சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது. இப்போ அடுத்த கேள்வி, அப்போ ஃபினான்ஸ் ஆக்ட் வந்து அதோட ஃப்ரீக்வன்சி என்னது? ஃபினான்ஸ் ஆக்டோட ஃப்ரீக்வன்சி என்னது? இயர்லி ஒன்ஸ். சூப்பர். ஸோ இயர் ஆன் இயர் சேஞ்சஸ் வரும். So when the finance bill is passed by both houses of the parliament, it gets the assent of the president, it becomes a finance act. இதுல வந்து என்னன்னா 4 பார்ட் இருக்கும் மேஜரா. பார்ட் 1ல எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் டாக்ஸ். இந்த கரண்ட் அசஸ்மெண்ட் இருக்கு, என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ் அப்ளை ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்ப்பாங்க. இது இப்போ ஒரு சில டேர்ம்ஸ்ல வந்து கொஞ்சம் புதுசா இருக்கும். இந்த அசஸ்மெண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் அதெல்லாம் இருக்கும். அதை நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணீங்க. அதை நம்ம என்ன ஒரு எக்ஸாம்பிளோட வச்சு எக்ஸ்பிளைன். அதே மாதிரி பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் என்னென்ன ரேட்ஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிறது பார்ப்பாங்க. பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா சேலரி, அப்புறம் அட்வான்ஸ் டேக்ஸ் கால்குலேஷன் அதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்ட் 4ல வந்து நெட் அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படிங்கிறதுக்கு எப்படி அதுக்கு கம்ப்யூட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் இருக்கும். மேஜராக இந்த 4 பார்ட்டில் வந்து டிஃபைன் பண்ணும். ஸோ இதுதான் செகண்ட் வீல். என்னது? ஆனுவல் ஃபினான்ஸ் ஆக்ட். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே. இப்போ அடுத்து வந்து இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 1960. எனக்கு தான் ஆக்ட் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு சம்மந்தமே இல்லாம ரூல்? எதுக்காண்டி இது கொண்டு வராங்க? சூப்பர். அந்த ஆக்டை எப்படி ஃபாலோ பண்ணணும்? அடுத்து எல்லாரும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஆக்ட்ல வந்து எல்லாமே தெளிவா சொல்லிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். செக்ஷன் 32 இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லன்னு ஒரு செக்ஷன் இருக்கு, பிஜிபிபியில் படிப்பீங்க. அதுல வந்து டிப்ரிசியேஷன் ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க கரெக்டா, வேரண்டர்னால நீங்க சார்ஜ் பண்றது. ஸோ அந்த செக்ஷன் 32ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிப்ரிசியேஷன் நீங்க சார்ஜ் பண்ணணும்னா அது மேண்டேட்டரின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் யார் இருக்கா? இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? அவ்வளவுதானா? கன்ஃபார்மா வருவாங்க? இன்னைக்கு வருவாங்களா? சரி, ஓகே. இப்ப லேட்டா வந்தவங்கள என்ன பண்ணுவீங்க? யார லேட்டா வந்திருக்கீங்க? 2 3 எந்திரிக்க கூட வேண்டாம், கை மட்டும் தூக்குங்க. எத்தனை பேர் லேட்டா வந்திருக்கீங்க? இப்ப நீங்க மட்டும் என்னன்னா கான்செப்ட் 1 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்காங்க, இல்ல அதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. ஏன்னா பேசிக்ஸ் போறதுனால இன்னைக்கே ரேட் ஆஃப் டாக்ஸ்ல கவர் பண்ணிடுவோம். என்ன டவுட் இருக்கோ இன்னைக்கே சார்ட் அவுட் பண்ணிடுங்க. சரி, இப்ப நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? செக்ஷன் 32 டிப்ரிசியேஷன். ஓகேங்களா? இப்ப டிப்ரிசியேஷன்ல வந்து சார்ஜ் பண்ணணும்னு சொல்றது செக்ஷன் 32. ஆனா ஒவ்வொரு அசட்டுக்கும் என்ன ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆக்ட்ல இருக்காது. நீங்க போய் எங்க போய் பார்க்கணும்? ரூல்ஸ்ல தான் போய் பார்க்கணும். சரி, அப்ப நீங்க ரூல்ஸ் உங்க அட்டம்ல படிப்பீங்களா? ரூல்ஸ் இல்ல, தப்பிச்சிட்டீங்க. ஆக்டுக்கே வந்து முடியாது. ரூல்ஸ்ன்னு போறீங்க அப்படின்னா அங்கங்க ஒரு மேஜரா ஒரு 4-5 ரூல் தான் பார்ப்போம். ஓகேங்களா? இங்க வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காண்டி இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 1962 பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து யாரு பண்றதுக்கு பவர் இருக்கு? ரூல்ஸ் கொண்டு வர்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கிறது கரெக்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே நிறைய மினிஸ்ட்ரி இருப்பாங்கல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே எம்சிஏவா? சிபிடிடி, அதாவது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கீழே வந்து 2 கேட்டகரியா பிரிப்பாங்க. ஒன்று வந்து சிபிடிடி, ஃபுல் ஃபார்ம் என்ன? அது கீழே இருக்கு பாருங்க, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். அப்ப இன்னொன்னு அதான் டிபார்ட்மெண்ட் பேர் என்னது? சிபி. இதை சொல்லுங்க, நான் அதை தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு ஃபார்மேஷன் வரும். சிபி ஐடிடி, ஐடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப்
இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஓகே. வேற வேற ஏதாச்சும் இருக்கா? அது பேர் வந்து என்னன்னா சிபிஐசி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். அது வந்து சிபிஐசி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தான் வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாமே மானிட்டர். சரி, அப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த சிபிடிடி எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்க? எங்கேயுமே பார்த்தது இல்லையா? சரி, எல்லாருமே கோயம்புத்தூரா இல்ல வேற ஊர்ல இருந்து வரீங்களா? எங்கெங்க இருந்து வரீங்க? இங்க ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்களா? திருப்பூர் வந்து ஓகே, நாமக்கல் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. மத்த எல்லாரும் கோயம்புத்தூரா? கும்பகோணமா? சேலம் நீங்களும் ரூம் எடுத்திருக்கீங்களா? சரி, இப்போ வந்து சேலம் அங்க இருக்கும், கும்பகோணமும் இருக்கும். அங்க உங்க மத்தவங்கள கோயம்புத்தூர் தானே? இங்க எங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு? ரேஸ் கோர்ஸ் வாக்கிங் போகும்போது பார்த்துருப்பீங்க, கரெக்டா? உள்ள போய் பார்த்துருக்கீங்களா? உள்ள அலோவ் பண்ணுவாங்களா? போலாம். நீங்க வந்து நல்ல ஃபார்மலா போனீங்க அப்படின்னா ஒண்ணுமே கேட்க மாட்டேன். உள்ள போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மாதிரி வார்டு வார்டா இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு பேனுக்கும் ஒரு சர்க்கிள் அண்ட் வார்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ அது அந்த இன்கம் டேக்ஸ் இதை மானிட்டர் பண்றதா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்த டோல் கேட்ல தாண்டினீங்க அப்படின்னா கார்ல நிக்கும் பார்த்துருக்கீங்களா? கார் மேல அந்த கேமரா வச்சு நிக்கும், கரெக்டா? யாரு அவங்க? சேல்ஸ் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு நிக்கிறாங்க? இவே பில்ல ப்ராப்பரா இருக்குதா, இல்லைன்னா வந்து பெனால்ட்டி போடுறதுக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ், கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஒயிட் கலர் இனோவால வச்சிருப்பாங்க. நான் வந்து இந்த ஆர்டிகல் ஷிப்ல இருக்கும்போது வேணும்னே இந்த ஒரு வண்டி பின்னாடி போனேன், என்னதான் பண்றாங்க அப்படிங்கிறது. நேரா டவுன் ஹால் போனாங்க. டவுன் ஹால்ல என்ன என்ன மோஸ்டா ஃபேமஸ்? டவுன் ஹால்ல டவுன் ஹால் இல்ல, இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க சொல்லுங்க. இந்த டெக்ஸ்டைல் பாலம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே என்ன கடை இருக்கும் மோஸ்டா? பம்ப்ஸ், ஹார்ட்வேர் அதெல்லாமே இருக்கும்ல. நேரா அந்த கார் வந்து அந்த ஏரியாக்குள்ள போச்சு. உள்ள இருந்து ஒரு 4-5 பேர் வேகமா இறங்குனாங்க. இறங்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களே பிரிஞ்சு 4-5 கடைக்கு போயிட்டாங்க. யூஸ்வலா அங்க என்ன ப்ராப்ளம் இருக்கும்? வேல்யூ அதிகமா இருக்கும் ஒண்ணு. அங்க யார் இருப்பா? ஃபுல்லா நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க ஒண்ணு. நீங்க போறீங்க அப்படின்னாலே 2 புக் வச்சிருப்பாங்க. அவாலெல்லாம் இல்ல. நீங்க ஜிஎஸ்டியோட வாங்குறீங்களா இல்ல ஜிஎஸ்டி இல்லாம வாங்குறீங்களா, அவ்வளவுதான். அவரே கேட்பாங்க, பையா ஜிஎஸ்டி வேணுமா? வேணாட்னா இன்னொரு பில் எடுத்து அதை அந்த புக்ல எழுதிட்டு கிழிச்சு போட்டுருவாங்க, கரெக்டா? ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்றதுக்காண்டி தான். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ லாஸ் தானே, கரெக்டா? ஸோ ஜிஎஸ்டி நீங்க இப்போ காமிக்கல அப்படின்னா கேஷா வாங்கிக்குவாங்க, கேஷ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவாங்க. இது நம்மளே வந்து கேட்டிருக்கோம், கரெக்டா? ஜிஎஸ்டி வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்போம், கரெக்டா? ஸோ இது எல்லாமே வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மானிட்டர் பண்ணுவாங்க. அவங்க தான் ரெவன்யூ கலெக்ஷனுக்கே அங்கே ரெஸ்பான்சிபிள். நாளைக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ரெவன்யூ கலெக்ட் ஆகல அப்படின்னா யார கேள்வி கேட்பாங்கன்னா சிபிடிடி அபிஷியல். இப்போ அவங்களுக்கு டார்கெட் இருக்கா? ரெவன்யூ டார்கெட். அவங்களுக்கும் ரெவன்யூ டார்கெட் இருக்கு. அவங்க வார்டுல இவ்வளவு ரெவன்யூ கலெக்ட் ஆகணும் அப்படின்னு இருக்கு. அதனாலதான் வந்து எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நோட்டீஸ் கொடுத்து இவ்வளவு நீங்க யாராச்சும் வராங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா யார் ரெஸ்பான்சிபிள் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் கொண்டு வரதுக்கு? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். சரிப்பா, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இதுல எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்? ஐஆர்எஸ் நீங்க படிச்சீங்கன்னா, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ். ஸோ நிறைய சிஏ, சிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதை படிச்சுட்டு அடுத்து வந்து ஐஆர்எஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு போனாங்கன்னா ஸ்ட்ரைட்டா பொசிஷன் வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகும் அவங்களுக்கு. ஆனா என்னன்னா இதுக்கு நீங்க திருப்பி உட்காந்து படிக்கணும் ஃபுல்லா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ ரூல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப் ரூல்ஸ், ப்ரொவிஷோ, எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இருக்கு. சேம் நீங்க மேல பார்த்த அதே இதுதான் இங்கேயும் அப்ளை ஆகும். நீங்க இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படிக்கும் போது இந்த ரூல்ஸையும் வந்து படிச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்க பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு வாங்க.